ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்காமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. கிருபையை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபை நமக்கு பல கோணங்களில் பல ரூபங்களில் நமக்கு வருகிறது. அதில் ஒன்றுதான் தேவன் நமக்கு தம்முடைய பலத்தை அவர் தருகிறார். தேவன் தருகிற பலன் தான் அந்த கிருபை. தேவன் நமக்கு தரக்கூடிய வல்லமை தான் அந்த கிருபை. சூழ்நிலைகளை மேற்கொள்ள, போராட்டங்களை மேற்கொள்ள, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பலவீனங்கள், இன்னும் பாவ பலவீனங்கள், இதை மேற்கொள்ளுவதற்கு தேவன் தரக்கூடிய பலன் தான் அந்த கிருபை. என்னுடைய சொந்த பலத்தினால, என்னுடைய சொந்த வல்லமையினால் நான் ஒரு சில காரியங்களை செய்யலாம். ஆனால் எல்லா காரியங்களையும் எல்லா நேரத்திலையும் என்னால் செய்ய முடியாது இல்லையா? பாவத்தை மேற்கொள்ளணும், பரிசுத்தமாக நான் வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும் என்கிற காரியங்கள் எல்லாமே நம்முடைய சொந்த பலத்தினாலே அது செய்ய முடியாது, செய்துவிட முடியாது. அதற்கு தான் தேவன் நமக்கு கிருபையை தருகிறேன் என்று சொல்லுகிறார், பலத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார், தம்முடைய வல்லமையை தருகிறேன் என்று சொல்லிட்டு அவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்காம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால தான் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். இப்போ பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்ட ஜனங்கள். அவங்களுக்கு தேவன் கட்டளைகளை கொடுத்திருந்தார். அவங்க தாங்கள் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு நிலைக்கு வரணும்னு சொன்னால், நீதிமான்கள் என்று சொல்லி நிரூபிக்கணும்னு சொன்னால், அவங்க தேவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் அவங்க கை கொள்ளணும். அதனால் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள் அவங்க அந்த கட்டளைகளை கை கொண்டு அதன் மூலியமாகத்தான் தங்களுடைய சொந்த அந்த சுய நீதியில் அவங்க மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது தேவன் நம்ம ரட்சிப்பிலேயே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதே தேவன் உங்களை நீதிமான்களாக ஆக்கி விடுகிறார். தேவ நீதியையே நமக்கு கொடுப்பதற்காக பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துவை தேவன் பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவத்திற்கான வரவேண்டிய விளைவுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவருடைய பரிசுத்தம், அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய நீதி, அது எல்லாவற்றையும் என் பேரில் தேவன் கணக்கு வர வைத்து விட்டார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மகன், ஒரு மகள், அவங்க தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்றென்றைக்குமாய் நீதிமான்களாக இருக்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னால், ஏன் அது ரொம்ப முக்கியம்? சரி, நீதிமானாக இருந்தால் என்ன, நீதிமானாக இல்லாமல் இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பாவத்தினுடைய குற்றப்பழி இருந்து கொண்டு அது அவனை பாதித்து கொண்டே இருக்குன்னு சொன்னாக்கா, அவன் நாளடைவில் என்ன பண்ணிவிடுவான்? சரி, நம்ம கழுத்து வரைக்கும் முழுகிட்டோம், இனிமேல் முழுசாக மூழ்கிடுவோம், இதில் என்ன பெருசாக பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி டாக்டர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். இருதயத்தில் அந்த குற்றப்பழி இருந்து கொண்டே இருக்கிறவங்க அப்படியாக அந்த சிந்தனைக்குள்ளாக அவங்க ஆகிவிடுவாங்க. 2 தப்பு பண்ணா என்ன வித்தியாசம், 5 தப்பு பண்ணால் என்ன வித்தியாசம், முழுக்க நம்ம முழுகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களே சொல்லுகிறார்கள், சைக்காலஜி ரீதியாக அதை சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் நம்மை ரட்சிப்பில் அழைக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால முற்றிலுமாக நம்மை கழுவி அவர் நம்மை நீதிமானாக ஆக்கி விடுகிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் நமக்கு கொடுத்து விடுகிறார். இதுதான் அவருடைய கிருபை. இயேசு கிறிஸ்து இரத்தத்தை பற்றும் அந்த விசுவாசத்தினால நமக்கு அந்த கிருபை பலிக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபை நமக்கு உண்டாகுகிறது. மாத்திரமல்ல, இப்போ நீங்கள் ஏதோ தேவனுடைய இந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் அது நீங்கள் இப்போ கை கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு நம்ம கீழ்ப்படாமல் இல்லை, அதுக்கு நம்ம கீழ்ப்பட்டு இருக்கிறோம். எந்த விதத்தில்னு சொன்னாக்கா, அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்க ரீதியான கட்டளைகள் இல்லையா? இப்போ களவு செய்யாமல் இருப்பாயாக, பொய் சொல்லாமல் இருப்பாயாக, கொலை செய்யாமல் இருப்பாயாக. எத்தனை பேர் நீங்கள் நான் ரசிக்கப்பட்டுனேன், அதனால் கத்தியோடு நான் கொலை செய்யலான்னு தெரியலான்னு இருக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த கட்டளைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? கீழ்ப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன காரியம்னு சொன்னாக்கா, இப்போ அந்த கட்டளைகளை நம்ம கை கொண்டு அதன் மூலியமாக தேவனிடத்தில் நம்ம நல்ல பேரை வாங்க போகிறது இல்லை. அதன் மூலியமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியான இடத்துல நம்ம நிற்க போகிறது இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறது போல அவர் நம்மை பார்க்குகிறார். இயேசு கிறிஸ்துடைய நீதியை தான் நம்ம ஆடையாக நம்ம மேலே போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் அது நீதியின் வஸ்திரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா.
அப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளவு அப்பழுக்கற்றவராக இருக்கிறார், எவ்வளவு நீதி உள்ளவராக இருக்கிறார், அதே போல தான் தேவன் உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிறார். பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே இந்த பூமியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா? கல்வாரி சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது அவர் மேலே பாவம் இருந்தது, பாவம் சுமத்தப்பட்டது, வைக்கப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் மேலே பாவம் இருக்கிறதா? இப்போ இருக்கிறதா இல்லையா? அப்போ அவர் பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் பூமியில் நான் இருக்கிறேன். என் மேலே எந்த பாவமும் இல்லை, என் மேலே எந்த பாவமும் சுமத்தப்பட்டு இல்லை, எந்த பாவத்துக்கும் நான் அடிமைப்பட்டு இல்லை. அல்லேலூயா. சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்துவின் மேலே வியாதி சுமத்தப்பட்டது, வைக்கப்பட்டது. உலகத்தின் வியாதிகள் எல்லாம் அவர் சுமந்தார். இப்போ தேவனுடைய வலது பரிசத்தில் அவர் இருக்கிறார். அப்போ வசனம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறபடியே 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார் இல்லையா? பரிசுத்தராக அவர் இருக்கிறார், வியாதிகளுக்கெல்லாம் விலகி இருக்கிறார். அவர் மேலே சாபம் எதா இருக்கிறதா? சாபத்தை அவருங்க சிலுவையில் முள்முடியில் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ அப்படியாக அவர் இருக்கும்பொழுது இந்த பூமியில் நான் இருக்கிறேன். இப்போது அவரை மாதிரியே நான் இருக்கிறேன். நீங்கள் ஏதாவது சாபத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எதாவது சாபத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? எதா பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? எதா வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஏன்னு சொன்னாக்கா பரலோகத்தில் அவர் இருக்கிறபடியே பூமியில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அனுபவம் பழைய ஏற்பாட்டில் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்த ஜனங்களுக்கு இல்லை. ஆமேன். அது மாத்திரமல்லாமல் அதே 1 யோவான் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 1வது வசனத்தில், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இவ்வளோ வசனங்கள், வேத வசனங்கள் எல்லாமே கண்டித்து உணர்த்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். எதற்காகனா நம்ம பாவம் செய்யக்கூடாது என்கிறதற்காகத்தான் இவைகளை எல்லாம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவம் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் கிடையாது. நாம் இப்போ கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாவம் செய்யக்கூடாது என்றது தான் இவ்வளவு போதனைகள், சபை காரியங்கள், பரிசுத்தம் இல்லையா, கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தை, அபிஷேகம் எல்லாமே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படியே ஒருவன் செய்து விடுவான் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு வழக்கறிஞரை போல தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லிட்டு அவர் வழக்காடி கொண்டு இருக்கிறார். இதுதான் அந்த கிருபை. அதனால தான் நம்ம பாவம் செய்து விடும் பொழுது அந்த பாவத்தை உடனே நம்ம அறிக்கை செய்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவும்படிக்கு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. சகல பாவம் சொல்லும்போது எந்தெந்த பாவம் இருக்கிறது? அதில் எல்லா பாவங்களும் அதில் இருக்கிறது. நம்ம அதை இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு மனம் வருந்தி பாவ மன்னிப்புக்காக கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி விடுகிறது. இதுதான் அந்த கிருபை. அல்லேலூயா. இது மாத்திரம் இல்லாமல் இப்போ தேவன் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக என்றென்றைக்குமாய் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால் என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் பரலோகத்தில் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக பரிசுத்த ஆவியானவராக எனக்குள்ளாக என்னுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால தான் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஆமேன். உன்னுடைய பலவீனத்தில் நான் என்னுடைய பலத்தை தருவேன். இது அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்குமாக எனக்குள்ளாக இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். அதிகமான கிருபையை கொடுக்கும்படிக்காக எனக்குள்ளாக தங்கியிருக்கிறார். எந்த பலவீனத்தில் நான் விழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பாவத்தில் நான் விழுந்து போக அவசியம் இல்லை. எந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக நான் சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவம் உங்களை அடிமைப்படுத்தணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் பாவத்தில் விழுந்து விட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா தேவ கிருபை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சத்தியத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா?
ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் இல்லையா, எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார், அவருடைய ரத்தத்தின் வல்லமை என்னை சுத்திகரிக்கிறது, என்னை கழுவுகிறது, அது குற்றப்பழி உணர்வுகள் எனக்குள்ளிருந்து நீக்கப்படுகிறது, எனக்குள்ள இருக்கக்கூடிய செத்த கிரியைகளை அது கழுவி என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் இதையெல்லாம் எனக்கு செய்கிறது. தேவனுடைய குமாரன் அவர் சம்பாதித்த நீதி எனக்குள்ளாக இருக்கிறது, என் கணக்கில் வரவைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவத்தில் நீங்கள் விழுந்து போயிருந்த அந்த நேரத்தில் கூட நீங்கள் அப்பவும் நீதிமானாக தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்பவும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகத்தான் இருக்கிறீங்க. தேவன் அந்த நீதியை உங்கள்கிட்ட வாங்கி கொள்ளலை. தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தை அவர் பிடுங்கி கொள்ளவில்லை. நீங்களுடைய பிள்ளையாகத்தான் இருக்கிறீங்க. நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் ஓடி வந்து பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை கேட்கிற வரைக்கும் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம கேட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த விஷயத்தில் தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாராம். ஆமேன். அந்த விஷயத்தில் தேவன் அவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறாராம், நீதி உள்ளவராக இருக்கிறாராம். நான் மனம் திரும்பி நான் கேட்டுவிட்ட மாத்திரத்தில் உடனே கழுவி அவர் சுத்திகரித்து விடுகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஆமேன், சகாயம் செய்கிற உதவி செய்கிற அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள அவருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாக நீங்கள் ஓடி வர முடியும். நம்ம குற்றப்பழியோடு ஒளிந்து ஒளிந்து அவரை விட்டு தூரமாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கிருபாசன தண்டையில் நீங்கள் ஓடி வந்து விட முடியும். அவருடைய இரக்கமும் அங்கே கிடைக்கும், அவருடைய கிருபையையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். இரக்கம் எதற்காக? செய்திட்ட பாவத்தை இரக்கத்தினால தேவன் மன்னிப்பதற்காக, இனிமேல் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்காக அந்த கிருபை. அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபை. சொல்லுங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற உதவி செய்கிற கிருபை. அப்போ நான் என்ன தான் செய்கிறோம்? ஆண்டவரே, இந்த பலவீனத்தில் என்னுடைய பலத்தினால் மேற்கொள்ள முடியாது, என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய கிருபையை நீர் எனக்கு தாரும், உம்முடைய கிருபையினால் என்னை தாங்கும், உம்முடைய கிருபையினால் இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு செய்யும், இந்த போராட்டத்தை மேற்கொள்ள எனக்கு செய்யும், இந்த பயத்தை மேற்கொள்ள எனக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபையை நான் கேட்க வேண்டும். ஆமீன். அது கேட்டுட்டா மாத்திரம் போதும், தேவன் அந்த கிருபையை எனக்கு தந்து விடுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ ஒரு விழிப்போடு இருக்கணும் பாருங்க. அந்த பரலோக பொக்கிஷத்தை இந்த மண் பாத்திரத்தில் தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எது மண் பாத்திரம்? நம்முடைய சரீரம் தான் அந்த மண் பாத்திரம். இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை, இந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை, தேவ பிரசன்னத்தை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேக தைலத்தை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அப்போ அதை எச்சரிக்கையோடு நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிரசங்கி புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி அது கெட்டு போக பண்ணிவிடும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்துவிடும். அந்த பரிமள தைலம் என்கிறது விலையேற பெற்றது. நிறைய அந்த வாசனை பூக்கள் நூற்றுக்கணக்கான, இல்லையா, நம்ம போய் ஒரு கடையில் சென்ட்டு வாங்குறீங்க, இவ்வளோ பெரிய சென்ட்டு தானே வாங்குறீங்க, பர்ஃப்யூம் வாங்குறீங்க, ஏன் அது அவ்வளோ வேலை சொல்கிறாங்க? இந்த அமௌண்ட் பாட்டில் 100 euro இல்லையா? ஏன் அப்படி? ஏன்னு சொன்னாக்கா அது நூற்றுக்கணக்கான அந்த பூக்கள், அதுலேருந்து அந்த ரசாயனத்தை எடுத்து அதில் நிறைய மிக்சர் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கின்னு தான் அவ்வளோ பெரிய சென்ட் அவங்க தயாரிக்கிறார்கள். அப்போ அதனால தான் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகத்தில் அபிஷேக தைலம் என்று சொல்லி பரிமள தைலத்தை தேவன் கூட்டி சேர்க்கும்படிக்காக ஆசாரிப்பு கூடாரத்தில் மோசேவிடத்தில் தேவன் சொல்லுகிறார். நீங்கள் யாத்திராகமம் 30வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 22லேருந்து 25 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் ஆகிய, என்ன மாதிரி சுகந்த வர்க்கம்? சுகந்த வர்க்கம்னாக்கா வாசனை பொருட்கள் இல்லையா? அது எப்படிப்பட்டதான்? மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் ஆகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், சுகந்த கருவாப்பட்டையில் அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்த அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது.
அந்த பரிமள தைலம் பாருங்கள், அபிஷேக பரிமள தைலம், பரிசுத்த அபிஷேக பரிமள தைலம், அதை கொண்டு தான் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லா பொருட்களையும் அபிஷேகிக்க வேண்டும். ஆசாரியர்களை ஊழியத்திற்கு அதற்காகத்தான் அபிஷேகிக்கப்பட வேண்டும். அது வேறு யாரும் அதை பார்த்துட்டு காப்பி அடித்து செய்து விடக்கூடாது. வெறும் அந்த ஆலயத்தில் மாத்திரம்தான் அது செய்யப்பட வேண்டும். அவ்வளவு மேன்மையான பொருட்களை வைத்து அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே வெள்ளை போலும், சுகந்த கருவாப்பட்ட, சுகந்த வசம்பு, லவங்கப்பட்ட, ஒலிவ எண்ணெய், இனிமேல் சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இல்லை, அதுதான் வந்து அந்த மேன்மையான சுகந்த வர்க்கங்கள். ஆமேன். அதெல்லாம் எதை குறிக்கிறதுனா, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய பரிசுத்தம், அவருடைய சிலுவை பாடுகள், அவர் சிந்தின ரத்தம், அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், இதையெல்லாம் குறிக்கிறது அந்த பொருட்கள். இதையெல்லாம் கொண்டு தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அந்த பரிமள தைலத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய நாமம் தான் ஊற்றுண்ட பரிமள தைலம். கல்வாரி சிலுவையில் தம்முடைய நாமத்தை அவர் ஊற்றினார், அந்த பரிமள தைலத்தை அவர் ஊற்றினார். உலகமெங்கும் வாசனை வீசக்கூடிய அந்த அபிஷேக தைலத்தை அவர் ஊற்றினார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தான் அந்த பரிமள தைலமாக அவர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் தான் அந்த பரிமள தைலம். எனக்கு உங்களுடைய மண் பாத்திரத்துக்குள்ளாக அந்த பொக்கிஷம் இருக்கிறது. அது எவ்வளோ விலையேறப்பட்டது என்று சொன்னால், தேவனுடைய குமாரன் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து பரிசுத்தமாக வாழ்ந்து கீழ்ப்படிந்து ஒரு பாவமும் இல்லாமல் வாழ்ந்து பாவங்களை சாபங்களை எல்லாவற்றையும் தன் மேலே சுமந்து, அவர் காயங்களையும் அவமானங்களையும் நிந்தனங்களையும் சுமந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து உன்னதத்திலிருந்து நமக்காக அந்த பரிமள தைலத்தை உங்கள் மேலே ஊற்றியிருக்கிறார். அவ்வளவு விலையேறப்பட்ட அந்த பரிமள தைலம் அது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகமாக உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்க தான் அந்த பரிமள தைலம். அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த பரிமள அந்த தைலத்தை ஈக்கள் கெட்டு போக பண்ணிவிடுமா? செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணிவிடும் என்பதாக. அப்ப அந்த ஈக்கள் எது இல்லையா? அன்றைய நாட்களில் இஸ்ரேல் தேசம் போன்ற அந்த சூடான தேசங்கள் இல்லையா, இப்போ இந்தியா, இலங்கை, ஆப்பிரிக்கா தேசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமையல் செஞ்சுட்டாக்கா அந்த பாத்திரத்தை திறந்தே வைக்க முடியாது. நீங்கள் கண்டிஷனாக வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்துக்கும் ஒரு மூடி வச்சுருப்பாங்க. ஏன்னு சொன்னாக்கா கொஞ்சம் திறந்து வச்சா போதும், ஈ வந்து அதில் விழுந்து விடும். இன்னும் ஈ எங்கே விழுது? பள்ளியே வந்து விழுந்துடும். பள்ளி எங்கே வந்து விழுத்து? சில இடத்துல பூனையே வந்து உள்ளார விழுந்துடும் இல்லையா? பிரியாணி செஞ்சு வச்சாக்கா பூனை அந்த வாசனைக்கு வந்து பூனையே வந்து உள்ளார விழுந்து விடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அதையெல்லாம் மூடி போட்டு மூடி வைப்பார்கள். மூடி போடாமல் இருந்தாக்கா அதில் ஒரு பள்ளி விழுந்துட்டா எப்படி இருக்கும்? அவ்வளோதான், அந்த முழு பிரியாணியே கெட்டு போய்விடும். அது நாரி தூக்கி போட வேண்டியது தான், அது லைக் விஷத்தன்மையாக அது மாறிவிடும் அப்படி என்பதாக. அப்போ இந்த ஈக்கள் எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அந்த பெயல்செபூல் சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருகிறது. பிசாசுகளுடைய தலைவன், அவனுக்கு பேர் என்னன்னாக்கா இந்த ஈக்கள். ஈக்களின் அவன் அந்த தலைவன் என்று சொல்லி அந்த பெயருக்கு அர்த்தம். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிசாசு பறந்து ஈக்களை போல தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிமள தைலத்தில் அவன் செத்து போனவன் இல்லையா? செத்த கிரியைகள் உடையவன் அவன் தான். அது வந்து அந்த பரிமள தைலத்தில் விழுந்து அது கெட்டு நாரி போக பண்ணி விடுகிறவன். அந்த ஈக்கள் பறந்து வந்து அதில் விழுந்து அதை நாரி போக பண்ணுகிறவன். அப்போ தேவன் சொல்கிறாரு, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்துவிடும். கர்த்தர் உங்களையும் என்னையும் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆலயமாக நம்மை மாற்றியிருக்கிறார். அந்த கனத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஈக்கள் என்ன பண்ணுகிறது? சுற்றி திரிந்து கொண்டு முதல்ல அந்த பாத்திரத்தினுடைய ஓரமாக வந்து உக்காரும் இல்லையா? ஒரு பாயாசம் செஞ்சு வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, நல்ல சக்கரை தித்திப்போடு இருக்கும். அந்த ஈ வந்து ஓரமாக அந்த பாத்திரத்தினுடைய அந்த வாய் ஓரமாக வந்து உக்காரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அந்த பாயாசத்துக்குள்ள விழுந்து விடும். இப்போது அந்த ஈக்கள் என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னாக்கா, அந்த பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ணிவிடுகிறது, நாரி போக பண்ணிவிடுகிறது. அதில் விழுந்து அது செத்து போயிடுது. அந்த ஈயோ அந்த காரியம் அது செத்து போயிட்டு முதல்ல அந்த பரிமள தைலத்தில் இருக்கக்கூடிய வாசனையை மாற்றி விடுகிறது. அந்த வாசனை வருது, இனிமேல் வராது. கொஞ்ச நாட்கள் கழிக்கும் பொழுது அந்த வாசனையே துர்நாற்றமாக மாறிவிடும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அது அந்த பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணிவிடும் என்பதாக. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையா?
நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தையில், நம்முடைய பார்வையில், எங்கே போகிறோம், எங்கே வருகிறோம், ஃபோனை எடுத்து நம்ம எதற்காக பார்க்குறோம், டிவியில் நம்ம எதை பார்க்குறோம், எப்படி உடுத்துக்கிறோம் இல்லையா, எப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட இடத்துல நம்ம போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம், அப்படி என்கிறதுல தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்க பல ஈக்கள் அங்கே சுற்றி கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த கிருபையை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிமள தைலத்தை மூடி அதை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. அந்த கிருபாசன தண்டில் நம்ம ஓடி வரும்பொழுது தான் அந்த பரிமள தைலம் நமக்காக பாதுகாக்கப்படும்படிக்காக தேவன் அந்த கிருபையை நமக்கு தருகிறார் இல்லையா. ஒரு விதையை போட்டு அந்த செடியை வளர வச்சு மரமாக உண்டாக்கி அதை வந்து ஒரு பெரிய மரமாக வந்து அதில் அந்த கனிகள் காய்கள்லாம் உண்டாக்கி வர்றதுக்கு எத்தனை வருஷமாவது இல்லையா, ஒரு 3-4 வருஷமாவது அது வந்து ஆகுகிறது. ஒரு விதையை போட்டு செடியை வச்சு அது மரமாக வந்து வளர்ந்து படர்ந்து வளருவதற்கு. ஆனால் அதை வெட்டி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு பெரிய மரத்தை வெட்டி போட்டு விடலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை இப்படி தான் அது கட்டி எழுப்பப்படுகிறது. அனுதினமும் அதை நாம் கட்டி எழுப்புகிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பில் இருந்து விதைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கிறதுனால, இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவப்படுகிறதுனால இல்லையா, தேவனுடைய கிருபையினால, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால, வேத வாசிப்பினால, சபை கூடி வருகிறதுனால, தனிப்பட்ட ஜபத்தினால இல்லையா, நம்ம சாட்சியாக வாழ்கிறதுனால, சுவிசேஷ ஊழியம் செய்கிறதுனால, இப்படி தான் அந்த வாழ்க்கை, அந்த மரம் அது கட்டி எழுப்பப்படுகிறது. ஒரே நாளில் பரிசுத்தவானாக ஆகிவிடுகிறது இல்லை. அந்த அபிஷேகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். வேத வாசிப்பு கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். பரிசுத்தம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். கர்த்தரை துதிக்கிற வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆனால் அதை ஒரே நாளில் வெட்டி போடுற மாதிரி வந்து விழுந்து விடும் செத்த ஈக்கள் இல்லையா. செத்த ஈக்கள் அந்த பரிமள தைலக்காரன் அந்த பரிமள தைலத்தை உருவாக்குறதுக்கு நூற்றுக்கணக்கான பூக்களை பாவம் சேகரித்து கொண்டு வர வேண்டும். இங்கே தேவன் சொல்லியிருந்த அபிஷேக தைலத்தை உருவாக்குறதுக்கு அவ்வளோ மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் தேவைப்படும். ஆனால் அதை கெடுத்து போடுறதுக்கு என்ன வேணும்? கெடுத்து போடுறதுக்கு ஒரே ஒரு ஈ போதும். ஒரே ஒரு சின்ன ஈ அதில் விழுந்துட்டா போதும், அந்த பரிமள தைலம் நாரி கெட்டு போய்விடும் என்பதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசனை பண்ணிப்பா, ஒரு சின்ன காரியம் தானே இது, ஒரு சின்ன பாவம் தானே இது, ஒரு சின்ன ஒரு ஜோக்கு தானே இது, அல்லது வந்து சின்ன ஒரு இன்டர்நெட் தானே இது இல்லையா, ஃபோனில் பார்த்து செல்ஃபோனில் பார்த்து இல்லையா, போகிற வருகிற இடத்துல பேசி இல்லையா, அப்படி மயக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு சின்ன காரியங்கள். அதனால தான் வேதம் சொல்கிறது சிற்றின்பம். அதுக்கு பேர் என்னது? சின்ன இன்பம், சிற்று இன்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து அது என்ன பண்ணுகிறது? அந்த ஈ விழுந்து அந்த பரிமள தைலத்தை நாரி போக பண்ணி விடுகிறது இல்லையா. அப்போ அந்த ஒரு கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணுகிறது? முழு மாவையும் புளிச்சு போக பண்ணி விடுகிறது. துர்குணம், கசப்பு, பொல்லாப்பு என்கிற அந்த 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 புளிச்ச மாவு என்ன பண்ணுகிறது? முழு மாவையும் அது புளிச்சு போக பண்ணி விடுகிறது. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட நரி வந்தது இல்லையா? சிறு நரிகளும் குழி நரிகளும் வந்து அந்த திராட்சை தோட்டத்தையே வேர்களை எல்லாம் கடித்து அதை சேதப்படுத்தி விடுகிறது. அப்போ தேவன் சொல்கிறாரு, அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமேன். பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்ப பல வருஷங்கள் ஆகுகிறது. விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்ப பல வருஷங்கள் ஆகுகிறது. அபிஷேகத்தை கட்டி எழுப்ப பல வருஷங்கள் ஆகுகிறது. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஈ அதில் விழுந்து விட்டா அந்த 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 பரிமள தைலத்தையே அது நாரி போக பண்ணி விடுகிறது. ஒரு தோட்டத்தை வச்சு வளர்க்குறதுக்கு, ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சு வளர்க்குறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகிறது, எவ்வளோ வருஷங்கள் ஆகுகிறது. ஆனால் 2 மணி நேரத்தில் 4 ஒரு குழி நரியும் அந்த சிறு நரிகளும் உள்ளர புகுந்து அதை கெடுத்து போட்டுவிடும். ஒரு சபையை கட்டி எழுப்ப எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது இல்லையா? எவ்வளோ ஜபங்கள், எவ்வளோ கண்ணீர்கள், எவ்வளோ சகிப்புகள், எவ்வளோ காரியங்கள், சுவிசேஷம் அறிவிக்க இல்லையா, இரவும் பகலுமாக ஜெபித்து எவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்கிறது, எவ்வளோ ஜனங்களுடைய ஜபங்கள் இல்லையா, எவ்வளோ ஒரு பரிசுத்தம், எவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல், எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு தேவை. ஆனால் ஒரு சிறு நரியோ ஒரு குழி நரியோ அதை என்ன பண்ணிவிடும்? திராட்சை தோட்டத்தை, தேவனுடைய சபையாகிய அந்த திராட்சை தோட்டத்தை அது கடித்து போட்டுவிடும். அப்போ தேவன் சொல்கிறாரு, நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த கிருபையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. திராட்சை தோட்டத்துக்குள்ளே அந்த சிறு நரி குழி நரிகள் நுழைய முடியாது. கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க,
அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அந்த சின்ன சின்ன பாவங்கள் நுழைந்து விட முடியாது. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள் அங்கே நுழைந்து விட முடியாது. ஆகையினால சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம அறிந்திருக்கிறபடியினால கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளுக்கெல்லாம் நீ விலகி ஓட வேண்டும். அல்லேலூயா. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்கள் எங்கே உட்காரும்? காயத்தில் இல்லையா? காயம் இருந்துக்கு வந்து அது வந்து ஈக்கள் வந்து உட்காரும் காயத்தில். குஷ்டரோகியுடைய காயத்தில் இது அசுத்தங்கள் கீழே கடந்தாக்கா இல்லையா, அந்த இதெல்லாம் கழிவுகள்லாம் கடந்தாக்கா அங்கே தான் வந்து ஈக்கள் வந்து உட்காரும். ஆனால் நெருப்பு மேலே உட்காந்துக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? நெருப்பு மேலே ஈக்கள் உட்காருமா? நீக்கள் உட்காரவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் அந்த அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக நம்ம அபிஷேகத்தில் அக்கினியாக நீங்கள் இருக்கும் பொழுது அந்த ஈக்கள் உங்கள் மேலே பறக்கிறத நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் அதில் வந்து உட்காந்து உங்களை கெடுத்து போட அதனால் முடியாது. அல்லேலூயா. அந்த அக்கினி அந்த குப்பைகளை எல்லாம் சுட்டெரித்து போட்டுவிடும். அந்த அக்கினி அந்த ஈக்களை எல்லாம் கொளுத்தி போட்டுவிடும். ஆமேன். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரிமள தைலம் வாசனை வீசுகிறதாக அது இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அதன் மூலியமாக மகிமை அடையும். அப்போது வேத புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அவருடைய அந்த பரிமள தைலம் கெட்டு நாறி போனதை வேத வசனம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறது பாருங்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம எச்சரிப்பு அடைந்து அப்படிப்பட்ட காரியங்கள் இதான் அந்த செத்துப்போன ஈக்கள் அதெல்லாம் வந்து உலாவி கொண்டிருக்கிறது. விசேஷமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவன் மேலே அன்பாக இருக்கிறீங்க, அப்படி ஆலயத்தில் நீங்கள் தொடர்ந்து வருகிறீங்க, அப்படி வேதத்தை வாசிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஈக்கள் வந்து அதை சுற்றி கொண்டு இருக்கும். ஆடுகளை சுற்றி அன்றைக்கு அந்த மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆடுகளுடைய காதுகளில் வந்து பூருமா அந்த ஈக்கள், மூக்கில் வந்து ஏறுமாம் பாருங்கள் அந்த வெயில் நாடுகளில், அந்த இஸ்ரேல் தேசம் அந்த மாதிரி நாட்டில். அப்போ என்ன பண்ணுவான் அந்த ஆசாரியன், அதனுடைய தலையின் மேலே அந்த அபிஷேகத்தை எண்ணெயை அவன் பூசி விடுவானான். அல்லேலூயா. அந்த எண்ணெயுடைய வாசனைக்கு அந்த ஈக்கள் அங்கே நெருங்க முடியாது. அது நிம்மதியை கெடுத்து போட்டு விடனாக்க அந்த ஈக்கள் அது மேய முடியாது அந்த ஆடுகள் புல்ல. அப்போ கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய அபிஷேகத்தினால் அவர் நிரப்புகிறார். கிருபையை அபிஷேகமாக அவர் ஊற்றுகிறார். அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார். உங்களை சுற்றி ஈக்கள் அல்ல, பெரிய பள்ளி வந்தாலும் அது எரிந்து போட்டு விடுவீர்கள். பள்ளி இல்லை, பூனை விழுந்தாலும் அதையெல்லாம் சுட்டெரித்து போட்டு விடுவீர்கள். கழுகாக இருந்தாலும் சரி, காக்காவாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் சுட்டெரித்து போட்டுவிடும். அப்போ அபிஷேகத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அப்போ அந்த முதலாவது காரியம் என்ன, அந்த ஈக்கள் என்னன்னு சொன்னால் ஏசாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பெரும் தீனி பாருங்க இல்லையா. எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை முதலாவது நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சொல்லுங்க, ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமேன். ஏசாவை எடுத்துக்கொண்டா அவன் தான் அந்த கோத்திர பிதாக்கள் வரிசையில் அவன் தான் வர வேண்டியவன். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்குக்கு அப்புறம் ஏசா தான் வரணும். ஆனால் ஏசா இல்லை, யாக்கோபுக்கு தான் வருகிறார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். அதான் கோத்திர பிதாக்கள். ஏன் அப்படி சொன்னால் அவனுக்கு தேவன் பரிமள தைலத்தை கொடுத்து இருந்தார். பரிமள தைலமாக அவனை மாற்றி இருந்தார். அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்திருந்தார். வீட்டில் அவன் தான் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் அந்த அபிஷேகம். அவனுக்கு ஒரு சில அதிகாரங்கள் உண்டு, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உண்டு. அவனுக்கு தான் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் போஜனத்தினால் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு விட்டான் என்று சொல்லி ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இவன் வேட்டையாடி விட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறான். அப்போது யாக்கோபு அங்கே அந்த காய்ச்சி கொண்டு இருக்கிறான், பயிற்றங்கூழ் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை காய்ச்சி கொண்டு இருக்கிறான். இவன் ரொம்ப பசி, வேட்டையாடிட்டு வரான்னு சொல்லிட்டு பெரிய பசியோடு அவன் வருகிறான். வந்து நீ அந்த செய்து கொண்டிருக்கிற அந்த கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்பொழுது யாக்கோபு 31வது வசனத்தில் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டு போடு. இவன் எப்போன்னு இருக்கிறான்,
எப்போ அபிஷேகம், எப்போ அந்த வல்லமை, எப்போ அந்த அதிகாரம், எப்போ அந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்ற மாதிரி, எப்போ எனக்கு உயர்வு, எப்போ தேவனுடைய தயவுகள் என் மேலே வரும் அப்படின்ற மாதிரி அவன் எதிர்பார்த்து காட்டு கொண்டு இருக்கிறான் பாருங்க. அதற்கு 32வது வசனத்தில் ஏசா சொல்கிறான் பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான வசனம். இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொல்லி, அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்து தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குழியும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிவிட்டான். அவனுக்குள் இருந்த அந்த பரிமள தைலத்தை அவன் பாதுகாத்து கொள்ள முடியாதபடிக்கு அதை அவன் அசட்டே பண்ணிட்டான். அவன் சொல்ல, நான் செத்து போக போகிறேன். ஒரு வேளை சாப்பிடாம இருந்தால் யார் செத்து போக போகிறீங்க? 3 நாள் இருக்க முடியும் இல்லையா? தண்ணி குடிக்காமல் 3 நாள் இருக்க முடியும், சாப்பிடாமல் பல நாட்கள் இருக்க முடியும். ஆண்டவர் இயேசுலாம் 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறார், இரவும் பகலுமா. மோசே 40 நாட்கள் உபவாசம் பண்ணிக்க, இரவும் பகலும் தண்ணி கூட குடிக்காமல் அவங்க இருந்திருக்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசி செய்திருக்கிறார். இவன் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவன் சொல்லுகிறான், நான் செத்து போக போகிறேன், எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு தேவன் நமக்குள்ளாக அந்த பரிமள தைலத்தை வைத்திருக்கிறார், அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தயவுகளை கொண்டு வருகிறது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கிருபைகளை கொண்டு வருகிறது. அதுதான் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயர்வுகளை நமக்கு தருகிறது. மற்றவர்கள் மத்தியில் உங்களை வித்தியாசப்படுத்தி உங்களை உயர்த்துகிறது. ஆனால் அதை அசட்டை பண்ணிவிடும் பொழுது, அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதை பாதுகாக்க நம்ம விட்டுவிடும் பொழுது அதில் ஈக்கள் வந்து விழுந்து அந்த பரிமள தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணிவிடுகிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. பெரும் தீனிக்காரனுடைய முடிவு அழிவு. சாப்பாட்டு ராமன் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? சாப்பாட்டு எந்த நேரமும் இல்லையா, ஒரு ஆசைப்பட்டு சிலவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சிலவங்களுக்கு பிடிக்கும், அது கிடையாது பெருந்தீனி. ஒரு சிலவங்களுக்கு நல்லா சாப்பிடணும், தப்பு கிடையாது, அது வேற. இந்த பெருந்தீனி என்கிறது தின்னே அழிந்த குடும்பம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்குன்னே அவ்வளோ தூரத்தை அவங்க வந்து கடன் வாங்கி, கடன் மேலே லோன் போட்டு வாங்கி அவங்க வந்து தின்னே அழித்து போட்டு விடுவார்கள் என்று சொல்லி. பெருந்தீனிக்காரனுடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு இல்லையா? அவருடைய தேவன் என்னவா? அதை தான் ஆராதிப்பாங்க, அந்த வயிற்றை தான் ஆராதிக்கிறதுனா என்னது? அதுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறது என்கிறது போல். பெருந்தீனிக்காரனுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமி கடித்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவனுடைய சம்பாத்தியத்தை ஃபுல்லாக சாப்பாட்டுக்குன்னே அழித்த மனுஷன் அப்படின்னு சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது இது சொன்னாக்கா உங்களுக்கு புரியும், சாராயத்தையும் மதுமானத்தையும் குடித்தே அழிந்து போன குடும்பம் அல்லது குடித்து அழிந்து போன ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல கேட்டு இருப்போம். அதுவும் அந்த பெருந்தீனி அந்த லிஸ்ட்டில் தான் அது வருகிறது. அந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு சாராயத்துக்கும் போதைக்கும் மதுபானத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இந்த பட்டணத்தில் கூடிய ஒரு அம்மா அது சொல்லுது, எங்கள் வீட்டுக்கார் வந்து 1000 யூரோ வாங்குவாருங்க சம்பளம், வாங்கிட்டு மாதம் எவ்வளோ கையில் கொடுப்பார் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோங்க கொடுப்பாரு? 100 யூரோ தான் கொடுப்பாரு. ஏங்க என்ன பண்ணுறாரு? 900 யூரோவுக்கு அவர் குடிச்சிடுறாராம். என்னவா? 900 யூரோவுக்கு குடிச்சிட்டு தான் 100 யூரோவை கொடுக்குறாராம். வீட்டில் ஒரு குடும்பம் 5-6 பிள்ளைங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு 100 யூரோவை கொடுத்து இவருடைய வயிற்றுக்கு எவ்வளோ, பெருந்தீனிக்கு எவ்வளோ போடுறாரு? 900 யூரோவை குடித்தே அழிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதாக. இன்னும் அந்த பெருந்தீனி அந்த பட்டியலை நீங்கள் பார்க்கும்பொழுது கன நித்திரையின் ஆவியாதில் தான் வருகிறது. தூங்கி தூங்கி எந்த நேரமும் வழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் இல்லையா? ஏசா அவன் வந்து அந்த பரிசுத்தத்தை அவன் அசட்டை பண்ணிட்டான். அவன் வந்து ஜெப வாழ்க்கையை அவன் அசட்டை பண்ணிவிட்டான். அவனுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகத்தை அவன் அசட்டை பண்ணிவிட்டான். தேவனுக்கு பிரியமாக வாழணுங்கிற அந்த வாழ்க்கையை அவன் அசட்டை பண்ணிவிட்டான். அதனால் இந்த பெருந்தீனி என்கிற அந்த அவனுடைய வாழ்க்கையில் விழுந்து போகும்படிக்காக அவன் பண்ணிவிட்டான். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. ஆமேன். மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வருது பாருங்கள். கற்பனையாக எதுவுமே சொல்கிறது இல்லை, வசனத்தில் அப்படி தான் கோர்வையாக வருகிறது. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராது, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் வந்துடுது பாருங்க. அங்கே தூக்கம் கந்தைகளை உடுத்திவிக்கும் இல்லையா? அந்த மதுபான பிரியம், அந்த மாம்சம் பெருந்தீனி, அந்த தூங்கி வழிந்து தூங்கி கொண்டே
வழிந்து கொண்டிருப்பாங்க. ஒரு ஜெப வாழ்க்கை இருக்காது. வேதத்தை எடுத்து வாசிக்கிறது அங்கே இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவாப்பம். அல்லேலூயா. அப்படி வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை தான் நம்முடைய அப்பம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பசி, அவருடைய தாகம், அவருடைய பானம், அவருடைய போஜனம், இது எல்லாமே எதுவாக இருந்ததுன்னு சொன்னாக்கா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது தான் அவருடைய போஜனமாக இருந்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த கிருபை பாருங்கள், கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்போ அந்த கிருபை என்ன? அந்த கிருபை தேவனுடைய வார்த்தையை உணவு போல நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, ஆமென், தேவனுடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம், அது நம்மை சிந்திக்கிறவர்களாக அதை ஆக்கிவிட வேண்டும். அதுலேருந்து ஒரு சில தீர்மானங்களை நம்ம எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது உறுதியான தீர்மானத்தை எடுத்து அது தேவனுடைய கிருபையை கேட்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அது திரும்ப திரும்ப தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை எடுத்து ஆராய்ச்சி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதிகாலையில் அதை எடுத்து வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த கிருபை வருகிறது. அப்போ அந்த கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது இல்லை. ஈக்கள் அங்கங்கே பறந்து வரும் தான், ஆனால் அந்த ஈக்கள் என்னுடைய பாத்திரத்துக்குள்ளாக விழுந்து பரிமள தலத்தை கெட்டு நாரி போக பண்ணாமல் அது காத்து கொண்டு விடும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சபைக்கு நம்ம கொண்டு இருப்பாங்க, ஆனால் நாரி போக பண்ணிவிடும் அந்த ஈக்கள், இல்லையா? அப்படி நடக்காதபடிக்கு தேவன் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நமக்கு உணவாக அவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதில் மூலியமாக தான் தேவனுடைய கிருபை உங்களையும் என்னையும் தேடி வருகிறது. எத்தனை பேர் தாகத்தோடு, எத்தனை பேர் ஒரு வாஞ்சையோடு, எத்தனை பேர் பசியோடு நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க? இல்லை, ஒரு சிலருக்கு அந்த பார்வையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி ஆடியோ பைபிள்கள் இருக்கிறது. அல்லது வீட்டில் இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு படிக்க சொல்லி கேளுங்க, ஒரு அதிகாரத்தை படிக்க சொல்லி கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. திரும்ப திரும்ப மீடியாக்கள் இன்றைக்கி நமக்கு இருக்கிறது, யூடியூப் நமக்கு இன்றைக்கி இருக்கிறது. அதுலேருந்து தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையினால் நம்ம நிரப்பப்பட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிமள தைலம் பாதுகாக்கப்படும். தேவன் ஞானம் உண்டாகும், அங்கே புத்தி உண்டாகும். ஏன்னா சின்ன அந்த புத்தியினத்தினால தான் அந்த ஈ விழுந்து பரிமள தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணிவிடுகிறது. ஆனால் தேவன் ஞானத்தை தந்து அதில் பாதுகாத்து கொள்ளுகிறார். ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம்? என்ன அந்த ஈ, அது சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற ஈ எதுன்னு சொல்லி கேட்டாக்கா, தாவீதுடைய வாழ்க்கையில் சுற்றி திரிந்த அந்த இச்சை, விபச்சாரம் என்கிற அந்த ஈக்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. சிம்சோன் இருக்கிறாரு, சாலமோன் இருக்கிறாரு. இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்தில் நிறைய அந்த அவங்களுடைய பரிசுத்தவான்களை குறித்தெல்லாம் பெருமை பாராட்டுவாங்க. இந்த சாலமோனுடைய பெயரை சொல்கிறதுக்கு கூட ஜனங்கள் தயங்குவார்கள். ஏன் சொன்னாக்கா, அவன் அப்படியான ஒரு சீரழிவுக்கான ஒரு வாழ்க்கையில் அவன் அந்த இச்சையிலையும் விபச்சாரத்திலையும் அசுத்தத்திலையும் அவன் வாழ்ந்து அப்படியாக அவனுடைய பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ணிவிட்டான். ஆனால் வேத வசனத்தில் தாவீதை குறித்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் தாவீது. ஆமேன்னு சொல்லுங்க. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, என் சித்தத்தையெல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி பெயர் பெற்ற தாவீது. கர்த்தர் தான் என்னுடைய மேய்ப்பர், அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால் நான் தாட்சி அடைய மாட்டேன் என்று சொல்லி சங்கீதங்களை எல்லாம் இன்பமாய் பாடின தாவீது அவன். கரவலாடுகளுக்கு பின்னாடி ஆடு மேய்ச்சின்னு இருந்தான் பாருங்க. ஆடு மேய்ச்சின்னு இருந்த ஒரு மனுஷனை தேவன் தூக்கி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவன் மாற்றினார். அவன் அந்த புகழ்ச்சியின் உச்சியில் அவன் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஈ பறந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் தன்னுடைய அரண்மனையில், இல்லையா, அவனுடைய மந்திரிமார்கள் அந்த இராணுவ அதிகாரிகள்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. இவன் அரண்மனையில் அந்த உப்பரிகையின் மேலே காற்று வாங்கிறதுக்காக உலாத்தி கொண்டிருந்தான் பாருங்க. அங்கே இன்னொருவனுடைய மனைவி, உரியானுடைய மனைவி அவன் பார்த்துவிட்டு பாவ ஆசை அவனுக்கு வந்துவிட்டது. அந்த பாவ ஆசை தான், அந்த இச்சை, அந்த விபச்சார ஆசை தான் அந்த தாவீதை தேடி வந்த ஈ, இல்லையா? தாவீது அதில் கொஞ்சம் புத்தியீனமாக, கொஞ்சம் ஒரு அஜாக்கிரதையாக, கொஞ்சம் ஒரு அசட்டையாக இருந்துட்டார் பாருங்க. அவர் நினச்சிட்டார், நான் ராஜா, இல்லையா, எனக்கு எல்லாமே உரிமை இருக்கிறது, நான் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டார் பாருங்க. தேவனுக்கு பயந்த மனுஷன், கர்த்தருக்கு அர்ப்பணித்த ஒரு மனுஷன், வாலிப வயதிலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அந்த சின்ன ஒரு அஜாக்கிரதை, ஆமேன், அந்த சின்ன ஒரு அஜாக்கிரதையினால் அவன் அந்த பாவத்தில் அவன் விழுந்து போனான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியுமா? அதனுடைய விளைவை நீங்கள் வாசித்து பார்த்துருக்கிறீங்களா? தேவனுடைய சாபம் அவன் மேலே வந்தது. பட்டயம் அவனுடைய குடும்பத்தை விட்டு நீங்கவில்லை என்று சொல்லி,
இல்லையா? எவ்வளோ தீமையான விளைவுகளுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய சொந்த மகனே அவனை விரட்டுகிறவனாக அவன் ஆகிவிட்டான். அவன் செய்தது ஒரு பாவம் தான் சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் 10 கட்டளையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா பாவத்தையும் அவன் வந்து மீறிட்டான் பாருங்க. நான் அதை எடுத்து பார்த்தேன் பாருங்க. ஒரே ஒரு கட்டளையை தவிர, முதல் கட்டளை என்னது? என்னை இல்லாமல் உனக்கு வேறொரு தேவன் இல்லாமல் இருக்கட்டும். இதில் மாத்திரம்தான் எனக்கு தெரிஞ்ச தாவீது மீதி பாக்கியாக இருந்தது. மீதி இருக்கிற 9 கட்டளையும் இந்த ஒரு பாவத்தினால, இந்த விபச்சார இந்த இச்சை இந்த பாவத்தினால மீதி எல்லா 9 கட்டளையும் அவர் மீறிவிட்டார். என்ன அந்த கட்டளைகள்? இல்லையா? உனக்கு விக்கிரகத்தை உண்டு பண்ணாயாக என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இப்போ அவருக்கு விக்கிரகம் எதுவாக மாறிடுச்சு? அவருடைய அந்த இச்சை, அந்த விபச்சாரம் தான் அவருக்கு இச்சையாக மாறிவிட்டது. அப்போ அந்த கட்டளையை அவர் வந்து கீழ்ப்படியாமல் அவர் தள்ளிவிட்டார். கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காமல் இருப்பாயாகன்னு சொல்லி அடுத்த கட்டளை சொல்லுகிறது, 3வது கட்டளை. இல்லையா? அவனுடைய வாழ்க்கையின் மூலியமாக தேவனுடைய பெயரை அவன் கெடுத்து போட்டு விட்டான். அடுத்த கட்டளை என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஓய்வு நாள் ஆசரிக்க முடியல. ஏன்னா மகன் துரத்துறான், அப்சலோம் துரத்துறான். காடுகளிலேயும் குகைகளிலேயும் பல மாதங்கள் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நான் எப்போ போய் நிற்பேனோ என்று சொல்லி அவன் கதறுகிறதுக்கு காரணம் அதுதான். எனக்கு அந்த கட்டளை அவனால் கை கொள்ள முடியல. அவனுடைய அந்த பாவத்தின் மூலியமாக அந்த கட்டளையில் இருந்து அவன் மீறிவிட்டான். உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, இந்த 5வது கட்டளை. அதில் அவன் தவறிவிட்டான். எப்படி? எவ்வளோ பெரிய அவமானம் வந்திருக்கும். அவனுடைய அப்பா அம்மாவை குறித்தெல்லாம் வேதம் சொல்லுகிறது இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு அவமதிப்பை அவன் உண்டு பண்ணி விட்டான். அந்த ஒரு பாவத்தினால அந்த கட்டளையும் அவன் மீறிவிட்டான். அடுத்த கட்டளை என்ன தெரியுமா? கொலை செய்யாமல் இருப்பாயாக. கொலை செய்தான். இந்த பாவத்துக்காகவே அவனுடைய கணவன் உரியாவை அவன் கொலை செய்து விட்டான். விபச்சாரம் செய்யாமல் இருப்பாயாக, அதுதான் அவன் செய்து விட்டான். களவு செய்யாமல் இருப்பாயாக. திருட்டளவா கடிதம் எழுதி அவன் பாவம் உரியா அங்கே யுத்தத்தில் அவன் வந்து இவனுக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இவன் திருட்டளவாக கடிதம் எழுதி கொடுத்து அந்த சேனாதிபதிகிட்ட கொடுத்து அவனை யுத்தம் மும்முரமாக இருக்கிற இடத்துல நிற்க வச்சு அவனை நீ எதிரிகளிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டளையும் அவன் மீறி போட்டு விட்டான். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக. பொய் சொல்கிறான். உரியாவை கூட்டு வீட்டில் உட்கார வச்சு குடிச்சிக்கிட்டு நீ போயிட்டு வீட்டுக்கு போ, நீ யுத்தத்துக்கு போகாத. ஏன்னு சொன்னாக்கா இப்போ வந்து குழந்தை அங்கே கர்ப்பம் உருவாகி விட்டது. இப்போ இவன் மேலே அந்த பழியை போடுவதற்காக பொய்யை சொல்கிறான். நீ போய் உன் மனைவியோடு இரு. அவன் எவ்வளோ உத்தமன்னு சொல்லி சொன்னாக்கா, என் ராஜாவுடைய சேனை அங்கே யுத்தத்தில் அது சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க, நான் எப்படி போய் என்னுடைய மனைவியோடு கூட இருக்க முடியும்னு சொல்லி அப்படி ராஜாவுக்கு அவ்வளோ உத்தமமாக இருக்கிறான். தேசத்தின் மேலே அவ்வளோ பற்றாக இருக்கிறான். ஆனால் இவன் அந்த பொய்யை சொல்லுகிறவனாக ஆகிவிட்டான். அந்த கட்டளையை மீறி போட்டு விட்டான். கடைசி கட்டளை சொல்லுகிறது, பிறனுடைய மனைவியை நீ இச்சியாதிருப்பாயாக. ஆமேன். நீங்கள் எப்போ அங்கே வந்து புருஷன் சொல்லிட்டு வருகிறது மனைவியும் தான். அங்கே வந்து மனிதன் சொல்ல வந்தாக்கா அந்த ஆணும் இருக்குது, அதில் பெண்ணும் தான் இருக்குது. மனிதன் சொல்லும் பொழுது ஆணும் அங்கே பெண்ணும் தான். இப்போ பிறனுடைய மனைவியை இச்சியாது இருப்பாயாகன்னு சொன்னாக்கா பிறனுடைய கணவனையை நீ இச்சியாதில் இருப்பாயாக. கடைசி கட்டளை, 10 கட்டளையில் தான் கடைசி கட்டளை. பரிசுத்த ஆவியினுடைய கனியை பார்க்கும்பொழுது கடைசி கனி என்னது? இச்சை அடக்கம் என்று சொல்லிட்டு நமக்கு வருகிறது இல்லையா? நான் அதை யோசித்து பார்த்தேன். அந்த இச்சை, பாலுணர்வு ஆசைகள், செக்ஸுவல் டிசைர், அது வந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். யார் அதை வைத்தது? தேவன் தான் மனுஷனுக்குள்ளாக அதை அவர் வைக்கிறார். ஆமேன். அந்த ஆசையை தேவன் தான் மனுஷனுக்குள்ளாக வைக்கிறார். அது மிஞ்சும் பொழுது தான் அங்கே அமிர்தமும் நஞ்சாக அது மாறி விடுகிறது. பாருங்க, மனுஷனை தேவன் முதலாக ஆசீர்வதிக்கும் பொழுது, நீங்கள் அதை கவனித்து பார்த்துருக்கீங்களா தெரியல, முதலாக ஆசீர்வதிக்கும் பொழுது இதை சொல்லி தான் ஆசீர்வதிக்கிறார். எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை பாருங்க. தேவன் தான் அந்த விருப்பத்தை, அந்த ஆசையை, நம்ம அந்த பாலுணர்வு ஆசைகளை தேவன் தான் ஒரு மனுஷனுக்குள்ளாக அவர் வைக்கிறார். 2வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. ஆமேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவன் சொல்றாரு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி சொல்றாரு? அது ரொம்ப முக்கியம். யாரை பார்த்து சொல்றாரு? நல்லா சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாரு? ஆதாமையும் ஏவாளையும். அவங்க 2 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. வேறு யாருன்னா அங்கே இருந்தாங்களா? இல்லை.
ஏன் நீங்கள் சரி, அந்த வசனத்துக்கு முன்பாக ஏன் ஆண்டவர் வந்து இப்போது ஆடு மாடுகளை உண்டாக்கும் பொழுது ஆடு மாடுகள் மிருகங்கள் உண்டாகட்டும் சொன்னவொடனே ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் உண்டாகிவிட்டது, பறவைகள் உண்டாகணும்னு சொன்னவொடனே ஆயிரக்கணக்கான பறவைகள் உண்டாகிவிட்டது, மீன்கள் மச்சங்கள் உண்டாக்கும் போது ஆயிரக்கணக்காகாது உண்டாகிவிட்டது. மனுஷனை ஏன் ஒருவனை படைத்தார்? ஆமீன். வசனம் அந்த வேத புஸ்தகம் நமக்கு அந்த கேள்வியை கேட்குறது. இங்கே ஆதியாகமம் 2 நீங்கள் உங்களுடைய கையை வைத்துக்கொள்ளுங்க, அங்கே இருங்க. மல்கியா 2:15 திருப்ப வேண்டாம், நான் வாசிக்கிறேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். என்ன சொல்லுது? அவன் ஒருவனை அல்லவா தேவன் படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, அவர்கிட்ட வல்லமை நிறைய இருந்தது. ஏன் ஒருத்தவனை படைக்கணும் கேட்குறாங்க. பைபிள் கேள்வி கேட்குது பாருங்கள். சொல்கிறாரு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவிதான் அவரிடத்துல பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவரை படைத்தார்? ஏன்னு சொன்னாக்கா தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குறதுக்காக. அல்லேலூயா. ஏன் ஒரே ஒரு கணவன் ஒரே ஒரு மனைவியை தேவன் அங்கே படைச்சு காட்டினார் ஆதாம் ஏவால? அவர்கிட்ட தான் வல்லமை நிறைய இருந்தது, அவர்கிட்ட தான் ஆவி நிறைய இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பைபிள் கேட்டுட்டு சொல்லுது, தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குறதுக்காகத்தான். 2 ஆதாம் படைக்கலை, 3 ஆதாம் படைக்கலை. ஆமேன். இல்லை, இது வந்து 4 ஏவாலை அங்கே படைக்கவில்லை. சரி, இப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 28க்கு நீங்கள் வரும்பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார். ஆமேன். அப்போ அதற்கான வாஞ்சி, அதற்கான ஆசை, அதற்கான காரியங்களை தேவன் அவனுக்குள்ளாக 2 பேருக்குள்ளாக வைத்தது யாரு? தேவன் தான் வைத்தார். ஆமேன், ஆமேன். ஆனால் அந்த 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 அமிர்தம் அது மிஞ்சும் பொழுது அதுதான் வந்து விஷமாக மாறிவிடுகிறது. அப்போ அது எப்படி மிஞ்சுகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது அது தியானித்து பார்த்தாக்கா யாரிடத்துல சொல்லுகிறாரு? ஆதாம் ஏவாள் கிட்ட தான் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இருக்கிறீங்களா? யார்கிட்ட? இந்த தேசத்தில் வாழக்கூடிய நாம் இதை முக்கியமாக அறிஞ்சுக்கணும். யார்கிட்ட சொல்கிறாரு? ஆதாம் கிட்டேயும் ஏவாள் கிட்டேயும் தான் சொல்கிறாரு. ஆதாம் யாரு? ஆடா மாடா மனுஷனா மிருகமா? என்னது அது? ஆதாம் என்கிறது என்னது? ஆதாம் என்கிறது ஒரு புருஷன், ஒரு மனுஷன், ஒரு புருஷன். ஏவாள் என்கிறது என்னது? மரம் செடி கொடியாது. ஏவாள் என்கிறது என்னது? ஏவாள் என்கிறது ஒரு பெண்ணு. அப்போ யாரை பார்த்து சொல்கிறாரு? ஒரு ஆண் கிட்டேயும் ஒரு பெண். நல்ல கவனிங்க, இருக்கிறீங்களா எல்லாரும்? இங்கேயும் பார்த்துன்னு இருக்காதீங்க, இங்கே பாருங்கள். ஒரு ஆண் கிட்டேயும் ஒரு பெண் கிட்டேயும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன். எந்த ஆணோ எந்த பெண்ணோ கிட்டே சொல்லலை, கணவனும் மனைவியுமா இருக்கக்கூடிய அந்த தம்பதி இடத்துல தான் தேவன் வந்து சொல்கிறார், நீங்கள் பழுகி நல்லா பெருகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரியங்கள் எல்லாத்தையும் உள்ளார வச்சிட்டார் முன்னாடியே. ஆமீன். அப்போ அந்த 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 பாலுணர்வு, அந்த அந்த இச்சைகள், அந்த செக்ஸுவல் டிசையர், இது எல்லாமே அந்த கணவன் மனைவி என்கிற அந்த வரம்புக்கு உட்பட்டதாக அது வந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. திருமணத்துக்கு உட்பட்டதாக அது இருக்க வேண்டும். திருமணத்தை அது மீறிவிடும் பொழுது அதுங்க தான் நஞ்சாக அது மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அதே போல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் சொன்னார் திருமணமாக. இந்த தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் சோதோம் கோமாரா போல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம். அன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு ரெப்போர்ட்டேஜ் காட்டினாங்க பாருங்க. சாதாரணமாக அந்த தடியாக இருக்கிறவங்கெல்லாம் எழுச்சி போகிறதுக்காக சரி போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாக்கா அது வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி உட்காந்து பேட்டி கொடுக்கறது போல் சாதாரணமாக உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு ஆணும் உட்காந்துக்கின்னு அவங்க தம்பதிகள் உட்கார்ந்து கொண்டு அவன் பேட்டி கொடுக்குறான். எங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி தடியாயிடுச்சு, நாங்கள் பிள்ளைகள் எப்படி வளர்க்குறது? அடப்பாவி, இவனுக்கு வர பிள்ளைகள் வேற வேணுமாம் பாருங்க. ஆணும் உட்காந்துக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அந்த ஒபேஸ் பெரிய தடியாக இருக்கிறவங்களை வந்து அங்கே அமெரிக்காவில் இல்லையா, அமெரிக்காவில் ரொம்ப பெரிய பெரிய அது வந்து இப்போ அமெரிக்கா சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊசி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு தம்பதியினர் உட்காந்து பேசிக்கொண்டு பேட்டிக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. சாதா ஒரு கணவன் மனைவி உட்காந்து இவர் தாங்க மனைவி, இவர் தாங்க கணவர் சொல்லி பேட்டி கொடுக்குற மாதிரி ஆம்பளை உட்காந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அது சமுதாயத்தில் அது வந்து எப்படிப்பட்டதாக ஒரு அந்த பாவம் எந்த அளவுக்கு வந்து ஒரு மலிவாக போய்விட்டதுன்னு சொன்னாக்கா அதை குறித்த ஒரு உணர்வே இல்லை. அதில் வேற அவன் சொல்லுகிறான், இதில் நாங்கள் வந்து எப்படிங்க நாங்கள் இப்படி இருந்தாக்கா நாங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது கேட்டாக்கா அதில் ஒருத்தர் வந்து மத்தர்னர் ஸ்கூலில் டீச்சர், ஒருத்தர் வந்து டீச்சராக இருக்கிறாராம், ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறார். கல்யாணம் பண்ணின்னு வாழுறாங்களாம். புரியுதுங்களா? அப்போ தேவன் வேத புஸ்தகத்தில் அப்படிப்பட்ட தேசத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆவிகள் தான் தேசத்தின் மேலே உலாவிக் கொண்டிருக்கிறது. கவனமாக நாம் இருக்க வேண்டும். பரிமள தைலத்தை நாரி போக பண்ணிவிடும் அது இல்லையா? நமக்குள்ளே வைத்திருக்கிற அபிஷேகத்தை ஈக்கள் சின்ன ஈ மாதிரி தான் அது வந்து விழுந்து அது கெட்டு போக பண்ணிவிடும்.
கவனமாக அதில் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உட்பட்டதாக அந்த காரியங்கள் இருக்க வேண்டும். தன்னுடைய அந்த கணவன் மனைவி திருமண உடன்படிக்கைக்கு மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக தேவன் அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் படிக்கும்போது பரிசுத்த மஞ்சம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது திருமண தம்பதியினுடைய அந்த கட்டில் இல்லையா. பரிசுத்தம் சொல்லிட்டு வேதம் எதெல்லாம் அழைக்கிறது? தேவனுடைய வார்த்தை பரிசுத்தம், கர்த்தர் பரிசுத்தர் இல்லையா, தூதர்கள் பரிசுத்த தூதர்கள். அதே சமயத்தில் இந்த காரியத்தை பைபிள் சொல்லும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ளாக அதை சொல்லும் பொழுது பரிசுத்த மஞ்சம், அல்லேலூயா, பரிசுத்த மஞ்சம், அல்லேலூயா, அதை நீ தீட்டுப்படுத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை பாருங்கள். ஏன் வேதம் அவ்வளோ தீவிரமாக அந்த காரியத்தை போதிக்கிறதுன்னு சொன்னாக்கா, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனங்களை நீங்கள் நோட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் வீட்டில் அது நல்லா மெதுவாக வாசித்து ஆவியானவர் பேசும்படிக்காக நீங்கள் கேட்கலாம். 6வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகள் எதுக்குமே அடிமைப்படக்கூடாது. பாருங்கள், ஒரு டீ காப்பிக்கு கூட அடிமைப்படக்கூடாது. டீ இருந்தால் குடிப்பேன், காப்பி இருந்தால் குடிப்பேன், காப்பிக்கு தான் நான் அடிமைன்னு ஆகிடக்கூடாது. காப்பிக்கே அடிமை ஆகக்கூடாதுன்னு சொன்னாக்கா கன்றாவிக்கெல்லாம் நீங்கள் கண்ட ஆவிக்கெல்லாம் நீங்கள் அடிமை ஆகிவிட நம்ம கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஏன்னு சொன்னாக்கா அது உனக்கு தகுதி கிடையாது. உன்னுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணிவிடும் என்பதாக. சரி, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிக பண்ணுவார். இப்போ கவனிங்க, சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் என் சரீரத்துக்கு உரியவர். ஆமேன். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா மட்டும் தேவன் ஒக்கிப்பை பண்ணல. பாருங்க, நம்முடைய சரீரம், அல்லேலூயா, அது தேவனுக்கு உரியது என்று சொல்லி தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். இயேசு கிறிஸ்து எழுந்தபொழுது உயிர்த்தெழுந்தபோது எப்படி உயிர்த்தெழுந்தார்? ஆவியில் உயிர்த்தெழுந்தாரா? இல்லை, சரீரத்தோடு அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ அந்த சரீரத்தை தேவன் எவ்வளோ கனம் பண்ணுகிறார் பாருங்க. நாம் அதை கனவீனம் பண்ணிவிடக்கூடாது. அதை மட்டுப்படுத்தி அதை பரிசுத்த குலைச்சலாக ஆக்கிவிடக்கூடாது. அடுத்தது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறது என்று சொல்லி அறியீர்களா? இது உங்களுக்கு தெரியாதா? கேட்குறாரு பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு எழுதுகிறாரு, நீங்கள் உங்களுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துடைய ஆலயமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாருங்க. ஆமேன். அப்படின்னு சொன்னால் விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு காரியம் அது. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. ஆமேன். அப்படி செய்யலாகாதே. ஏன் அந்த பாவத்தை தேவன் அவ்வளோ பேசுகிறார் பாருங்க. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று சொல்லி அறியீர்களா? மறுபடியும் கேட்கிறார். ஒரே சரீரமாக ஆகிவிடுகிறார், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதுவும் வேசியின் மாம்சமாகவும் விபச்சாரத்தின் மாம்சமாகவும் ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சி அந்த மாம்சமாகவும் அது மாறிவிடும். தேவன் அதில் தான் அவ்வளவு எச்சரிக்கையாக கவனமாக இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். அநேக பாவங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த பாவத்தை தேவன் சொல்லும் பொழுது அவர் இப்படியாக அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி தான் நடக்கிறது. நம்ம சபைக்கு வரும்போது 17வது வசனத்தில், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது, வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, அவருடைய அபிஷேகத்தினால் நம்ம நிரம்பி இருக்கும்பொழுது, கர்த்தரோடு நான் ஒரே சரீரமாக ஆகிவிடுகிறேன். அல்லேலூயா. நானும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக ஆகிவிடுகிறோம். பாருங்கள், எவ்வளோ பாக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆமேன். அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்காக ஆகிவிடுகிறேன். அல்லேலூயா. அப்படியான ஒரு வாழ்க்கை. சரி, 18, வேசித்தனத்திற்கு விலகி ஒடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும், ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? திரும்ப திரும்ப கேட்குறாரு. உங்களுக்கு தெரியாதா இது? உங்களுக்கு சபையில் சொல்லிக் கொடுக்கப்படலையா இது? அப்படி திரும்ப திரும்ப தேவன் அவர் கேட்கிறார். கேட்டுட்டு 20வது வசனத்தில், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே.
கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்களா என்ன அர்த்தம்? விலை கொடுத்து உங்களை அவர் வாங்கி இருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு விலை கொடுத்து, என்ன விலை அது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அந்த விலை. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் தான் அந்த விலை. உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பாருங்கள், இந்த முகமா? ஆமாம், அதுதான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து விலை கொடுத்து நம்மை வாங்கி கொண்டிருக்கிறார். இனி நீங்கள் அவருக்கு தான் சொந்தம், நீங்கள் உங்களுக்கே சொந்தம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கைகள் கர்த்தருக்கு சொந்தம். சொல்லுங்க, இந்த கைகள், என்னுடைய கரங்கள் கர்த்தருக்கு சொந்தம், என்னுடைய கால்கள் கர்த்தருக்கு சொந்தம், என்னுடைய கண்கள் கர்த்தருக்கு சொந்தம், என்னுடைய வாய் கர்த்தருக்கு சொந்தம், என்னுடைய காது கர்த்தருக்கு சொந்தம், என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொந்தம். ஆமேன். அப்போ கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கலே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினால உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். கரங்களை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்போ தாவீது இதை அவர் காத்து கொள்ளாமல் போயிட்டா இருப்பாங்க. அந்த ஈ அவருடைய பரிமள தைலத்தில் விழுந்து அவரை கெட்டு நாறி போக பண்ணிவிட்டது. ஆனால் தாவீது அவனுடைய பாவத்தை காட்டிலும் அவனுடைய மனம் திரும்புதல் மிகப்பெரியது. அல்லேலூயா. 51வது சங்கீதத்தில் அவன் கதறி அழுது தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவன் தேவனுடைய நாமத்தை நான் கெடுத்து போட்டுட்டேனே, தேவனுடைய பரிசுத்த நாமத்தை கெடுத்து போட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே அழுகிறான். அதே சமயத்தில் எதுக்காக கவலைப்பட்டு அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, அவனுடைய பதவி, அவனுடைய அரண்மனை, அவனுடைய அந்தஸ்துக்காக அல்ல, மாறாக அந்த அபிஷேகம். அல்லேலூயா. பரிமள தைலம், எனக்குள்ள அந்த பரிமள தைலம் இருக்கிறது அப்பா, எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது ஆண்டவரே, எனக்குள்ள அந்த அழைப்பு, ராஜரீக அபிஷேகம், ராஜரீக அழைப்பு எனக்குள்ளாக இருக்கிறது. அதை நான் கெடுத்து போட்டு விட்டேனே. இப்போ எனக்கு என்னதான் வேணும்? எனக்கு பதவி இல்லை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க. ஆமேன். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. நான் பாதகர்களுக்கு நான் மறுபடியும் போய் சுவிசேஷத்தை சொல்லணும், அதுக்கு எனக்கு கிருபையே தாங்க. அதுதான் அங்கே கேட்கிறார். வாசித்து பாருங்க, 51வது சங்கீதத்தில் அவன் அப்படியாக சொல்லி ஜெபிக்கிறான். சங்கீதம் 139 எடுத்துக்கொள்ளுங்க. 139வது சங்கீதம் 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆமீன். அவன் கதறி ஜெபித்த ஜெபத்தில் இது ஒரு ஜெபம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, 51வது சங்கீதம் தான் அநேகருக்கு தெரியும். ஆனால் அதில் விழுந்ததுக்கு அப்புறம் அவன் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருங்க. ஆமேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, டெய்லி கேட்குறேன், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும். ஆமேன். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், அதில் என்ன இருக்கிறது பாருங்க, அதில் இச்சைகள் இருக்கிறதா, அதில் விபச்சாரம் என்ன இருக்கிறதா, வேசித்தனம் என்ன இருக்கிறதா, அதில் எந்த தாறுமாறான அந்த எண்ணங்கள் அதில் இருக்கிறதா, அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நீர் நடத்தும். இல்லைனாக்கா அந்த ஈக்கல்ஸ் என்ன பண்ணி விடுகிறது? நரகத்துக்கு நேராக நடத்தி விடுகிறது. என்ன சொல்லுவாங்க? சரி, இன்றைக்கி புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு செத்து போகிறோம், என்னத்தை பெருசா பரிசுத்தமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது பாருங்க. அதே போல் அந்த அந்த ஒபேசிட்டி, அந்த உடல் பருமன், அந்த ரிப்போர்ட்டர்ஸில் அது பார்த்து கொண்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஃப்ரான்ஸில் அந்த அந்த டிவி சேனலில் அவங்க அந்த டிவியில் அந்த ஜூர்னாலிஸ்ட் எல்லோரும் கூப்பிட்டு பேசுகிறாங்க இல்லையா, அந்தந்த துறையில் தேர்ச்சி பெற்றவங்க, டாக்டர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இதை பற்றி பேசுகிறார்கள். அப்போ ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டு என்ன அதுக்காக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குதுன்னு சொன்னாக்கா, இந்த சர்க்கரையான இருக்கக்கூடிய போசம் இருக்குது இல்லையா, கொக்கா இந்தமாரி இதெல்லாம் இதனுடைய விலைகளை 15% என்னமோ ஏற்ற போகிறாங்களாம். எதுக்காகன்னு சொன்னாக்கா, ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க நிறைய போசம் குடிச்சு அந்த சர்க்கரை தான் அவங்கள இதுவாக பண்ணிவிடுகிறது. அப்போ போசத்தினுடைய விலையை ஏற்றுனாக்கா அவங்க ஜனங்க வாங்குறதுக்கு குறைஞ்சிடும். வாங்குறதுக்கு குறைஞ்சிட்டுனாக்கா அவங்க மெலிசா ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அப்போ அங்கே வந்திருந்த ஒரு கார்டியாலஜி டாக்டர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அது அப்படி நீங்கள் என்ன ஒரு கொக்கா பாட்டில் 1.5 யூரோ 15% ஏற்றுனாக்கா அது 1.65 வாங்கும். ஜனங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இது ஒரு பாட்டில் விலை ஏறிச்சுன்னு சொல்லிட்டு அதை வாங்காமலாம் விட்டுட்டு போடுவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஜனங்களுடைய பொதுவான கணிப்பு என்னது,
பொதுவான கணிப்பு என்னன்னு சொன்னாக்கா, ஆமாம் பெருசாக நான் இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, எண்ணெய் சாப்பிடாத, புளிப்பு சாப்பிடாத, சர்க்கரையை சாப்பிடாத சொல்லி நான் 150 வருஷமாக வாழ போகிறேன், வாழத்தே கொஞ்சம் வருஷம், அது கொஞ்சம் சர்க்கரையை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போயிட போகிறேன், நல்ல நல்ல போசம் குடிச்சிட்டு போயிட போகிறேன், இதை குடிச்சிட்டு போகிறேன். என் வருஷத்தில் ஒரு 2 வருஷத்தை வேணால் குறைச்சிங்கன்றான் டாக்டர் சொல்கிறாரு. அந்த கார்டியாலஜி டாக்டர் சொல்கிறாரு, ஜனங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்குது, நீ இதை குறை அதை குறை, இதை செய்யாதுன்னு சொல்லி நீ பெருசாக என்ன வாழ்ந்துட போகிற. ஏன்னா உலகம் உண்டானதுலேருந்து எத்தனோ மில்லியார் ஜனங்கள் இது வரைக்கும் செத்துருக்கிறாங்க, மில்லியார் ஜனங்கள் செத்துருக்கிறாங்க இல்லையா. அவங்க என்ன எல்லாருமே அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க இல்லை. அப்போ முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது, 70 வயசு வாழ்ந்துருக்கிறாங்க, 50 வயசு வாழ்ந்துருக்கிறாங்க, 20 வயசு வாழ்ந்துருக்காங்க, பிறந்து செத்துருக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நீ சர்க்கரையை சாப்பிடாத, புளிப்பை சாப்பிடாதுன்னு சொல்லி நான் என்ன பெருசாக வாழ்ந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டியாலஜி டாக்டர் அவர் சொல்கிறார். அதே தான் ஜனங்க பாவத்துக்கும் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்கா, அடப்போ இந்த பாவம் செய்யாத, பொய் சொல்லாத, விபச்சாரம் பண்ணாத, திருடாத, இந்த லட்சையில் விழுந்து விடாத, அது செய்யாத இது செய்யாதுன்னு சொல்லி என்னத்தை பெருசாக சாதிக்க போகிறேன் இல்லையா. அதை செஞ்சு இது செஞ்சு என் ஆவி பாதிக்கப்பட போகுது, ஆத்துமா பாதிக்கப்பட போகிறது, சரீரம் பாதிக்கப்படுகிற. அடப்போ என்னுடைய வருஷத்தில் ஒரு 5 வருஷத்தை குறைச்சிங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னு சொன்னால் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய ஆத்துமா தீட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா அதை மீட்கவே முடியாத ஆதாள பாதாளத்தில் அது போய் விழுந்து விடும். அங்கே போய் அந்த ஐஸ்வர்யவான் அழுது அவன் புலம்பி நெருப்பில் வெந்து கொண்டு இருக்கும் போது அவன் எவ்வளோதான் அழுதாலும் அவன் மீண்டு வரவே முடியாத ஒரு அக்கினியில் அவன் போய்விடுவான். இது வேத சத்தியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என்ன, நான் பாவம் செய்கிறேன், நான் இப்போ இந்த செஞ்சுன்னு இருக்கிறேன், அதெல்லாம் நான் செஞ்சுட்டு போகிறேன், எவனும் என்ன கேட்க போகிறது, அப்படி கிடையாது. இல்லை, உங்களுடைய ஆத்துமா அல்லேலூயா அது விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த பரிமள தைலம் வார்க்கப்பட்டிருக்கிறது. அதில் செத்து போன ஈ விழுந்ததுன்னு சொன்னாக்கா கெட்டு நாரி போக பண்ணுகிறது மாத்திரம் அல்லாமல் நித்திய ஜீவனையும் அது எழுந்து போக பண்ணிவிடும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பாவங்களுக்கு இன்றைக்கி இன்டர்நெட்டு, இந்த செல்ஃபோனு, இந்த வாட்ஸ்அப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, அந்த இன்ஸ்டாகிராமு, அது தேவனுடைய பிள்ளைங்க நல்லா கவனிச்சுங்க, 24 மணி நேரம் அதில் விளையாட்டு காட்டின்னு இருக்கக்கூடாது. உங்களுடைய இதெல்லாம் அப்படி எடுத்து இப்படி காட்டின்னு இருக்கக்கூடாது. அதில் ஏதோ ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில், உங்களுடைய நட்பில் இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் அந்த மாதிரி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இன்டர்நெட்டில் எவ்வளோ பெரிய காரியங்கள் பாவங்கள் நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால் அதில் கவனமாக எல்லா ஃபோட்டோவும் தூக்கி அதில் நீங்கள் போட்டு விடக்கூடாது. அதில் எந்த நேரமும் நீங்கள் இருந்து கொண்டு இருக்க முடியாது. ஏன்னு சொன்னாங்க, ஈக்கள் நிறைய பறந்துன்னு இருக்குது. எந்த பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத தொடர்புகள் அங்கே உண்டாகிவிடும், கள்ள தொடர்புகள் அங்கே உண்டாகிவிடும், துரோகம் பண்ண செய்யக்கூடிய உறவுகள் அங்கே உண்டாகிவிடும். எச்சரிக்கையாக அதில் நம்ம இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். இது நம்ம விஞ்ஞானம் முன்னேறிட்டோம். நம்ம இன்றைக்கி பாருங்கள், படிப்பு இருக்குதோ இல்லையோ, வேலை இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, அழகு இருக்குதோ இல்லையோ, அந்தஸ்து இருக்குதோ இல்லையோ, டைம் இருக்குதோ இல்லையோ, இல்லையா, அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கிறதோ இல்லையோ, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்குது. எது இருக்குதோ இல்லையோ ஒரு ஃபோன் இருக்குது. அழகு இருக்குதோ இல்லையோ, ஏன்னா அங்கே இருக்கிறவனுக்கும் அழகும் தெரியாது, ஒன்றும் தெரியும். இப்போ தான் எல்லாத்தையும் இதை ஃபில்டர் பண்ணிடுறாங்களே, என்ன சொல்கிறோம் அது பேர், என்னமோ பண்ணி தப்பான இமேஜை காட்டிடுறாங்க. அப்போ என்ன ஆகி விடுகிறது, ஈக்கள் பறந்து உட்கார்ந்து விடுகிறது. அப்படி நடக்குது. எவ்வளோ காரியங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். நம்ம ஏதோ ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, இல்லை, நீங்கள் இந்தியாவில் போய் பாருங்கள். உங்கள்கிட்டயாவது நீங்கள் ஒரு ஃபோன் தானே வச்சுருக்கீங்க. எத்தனை ஃபோன் வச்சுருக்கீங்க? ஒன்று தான். நீங்கள் இலங்கை இந்தியாவில் போய் பாருங்கள், ஆளுக்கு குறைஞ்சது 2 ஃபோன் வச்சுருக்கிறாங்க. கணக்கெடுப்பு சொல்லுகிறது. ஒரு ஆளுக்கு முழு கணக்கு பண்ணும்போது ஒரு ஆளுக்கு 2 ஃபோன் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபோனை வச்சுன்னு இவ்வளோ வேலை காட்டுறீங்க இல்லையா. அங்கே போய் பாருங்கள். அப்போ ஃப்ரான்ஸு, யூரோப்பு, அமெரிக்கா, இங்கே தான் பாவம் அதிகமாக இருக்கிறது. இல்லை, கீழே நாடுகளிலேயும் இந்த பாவங்கள் பெரும்பாலான காரியங்களில் இருக்கிறது. அதனால் எவ்வளவு கொலைகள், எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு நிம்மதியை இழந்து, எவ்வளோ தற்கொலைகள் இல்லையா, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளோ போயிட்டு 2 வாரத்தில் இல்லையா, 2 வாரம் போனேன். அதில் ஒரு 5 நாள் நியூஸ் பேப்பரை பார்த்துருப்பேன். காலையில் ஏஞ்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேப்பரை திறந்தாலே இந்த கதை தான். நியூஸ் பேப்பரை திறந்தாலே
இவன் அவனை வெட்டினா, அவன் விட்டினா, இவன் அவனை விட்டு ஓடினா, இவன் அவனை இது பண்ணான். இதே காரியங்கள் தான் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறது. ஆமேன். அப்போ இன்றைக்கு தேவன் ஆமேன் நமக்கு அந்த கிருபையை அவர் தருகிறார். கிருபையை எத்தனை பேர் போக்கடிக்க போகிறீங்க? கரங்களை உயர்த்தலாமா? எத்தனை பேர் அந்த கிருபையை பயன்படுத்துகிறேன்னு சொல்லுகிறவங்க? நான் கிருபையை பயன்படுத்த போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஈக்கள் விழுந்து விடாதபடிக்கு அதில் நான் எச்சரிக்கையாக நான் இருப்பேன். ஆமேன், ஆமேன். வேற ஒரு ஈ என்னது? பெருமை என்கிற அந்த ஈ. இது ஈ கிடையாது, இது பெரிய கழுகு. ஆமேன். இது ஈ கிடையாது, இது ஒரு பெரிய கழுகு. ரொம்ப சுருக்கமாக மாத்திரம் அந்த காரியங்களை சொல்லுகிறேன். நம்முடைய ஜபத்தில் அல்லது நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம எச்சரிப்போடு நடப்பதற்கு இந்த காரியங்கள் நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். பாபிலோன் தேசத்து ராஜா பாருங்க, 120 தேசங்களை ஆண்டு கொண்டிருந்த ராஜா நேபுகாத் நேச்சார். 120 தேசத்தை ஆளுகை செய்கிறவனா இருந்தாக்க எப்படி இருக்கணும்? எவ்வளோ பலசாலியாக இருக்கணும், எவ்வளோ போர் வீரனாக இருக்கணும், அவனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கணும், எவ்வளோ யுத்த அந்த காரியங்கள்லாம் அவனுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ ஆளுமை இருக்கணும், எவ்வளோ ஒரு வல்லமை இருக்கணும் இல்லையா? அவ்வளோ பெரிய ராஜா, சக்கரவர்த்தி பாருங்கள். ஒரு நாள் அவனுடைய அந்த தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் பாருங்கள். தானியேல் 4வது அதிகாரம் 29. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தில் அரண்மனையில் உலாவி கொண்டிருக்கும்போது, இவரும் அரண்மனையில் தான் உலாவுகிறார். எல்லாம் அந்த காற்று வாங்கிறதுக்கு போன ஆட்கள் தான். காற்று வாங்க போய் தான் கண்ட ஆவியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ பாருங்கள், 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தில் அரண்மனையில் உலாவி கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அது உங்களுக்கு சரியாக வாசிக்கிறேன் பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான்றதை கவனிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால, என்ற அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. என்னத்தை அண்டர்லைன் பண்ணும்? அந்த எண்ணு நான்ன்ற வார்த்தை எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணும். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால என் மகிமையின் பிரதாபத்திற்கண்டு ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். இவன் தேவனுடைய பரிமளத்தை பெற்றிருந்த, தேவனுடைய தயவு அவனுக்கு இருந்தது பாருங்கள், அந்த ராஜாவுக்கு இருந்தது. அதனால தான் வரக்கூடிய அந்த நாட்களை குறித்தெல்லாம் தேவன் அவனுக்கு கனவுல வெளிப்படுத்துகிறார் இல்லையா? எந்த சாம்ராஜ்யம் போய் எந்த சாம்ராஜ்யம் வரும் அதையெல்லாம் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய தயவு அவன் மேலே இருந்தது. அந்த பரிமள தைலத்தை ஒரே ஒரு பெருமையின் வார்த்தையினால் அவன் கெடுத்து போட்டு விட்டான்னு பாருங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறாருங்கிறதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அவன் ஒரே ஒரு வார்த்தை, அந்த பெருமையான காரியத்தை அவன் பேசினான் பாருங்க. என் வல்லமையினால், என்னுடைய பெருமைக்காக நான் கட்டின அரண்மனை, இவ்வளோ சாம்ராஜ்யம் சொன்னான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை மனுஷனாக இருக்கிறதுலேருந்தே தள்ளிட்டாரான். மனுஷனாக இருக்கிறதுலேருந்தே தள்ளிட்டு அவன் உண்மையாகவே சரித்திரம் சொல்லுகிறது, அவன் ஒரு மிருகத்தை போல ஆகிவிட்டான், புல் மேய்கிறவனாக. அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, 120 தேசங்களை ஆளுகை செய்கிறவன், மாடு மாதிரி புல் மாதிரி பனியிலையும் வெயிலையும் காயக்கூடிய ஆடு மாடு மாதிரி ஆகிவிட்டானாம். தேவன் கொஞ்சம் இருதயத்தை அப்படி திருப்பிட்டா போதும், எல்லாமே மாறிவிடும். முடிகள்லாம் கழுகுடைய முடி மாதிரி ஆகிவிட்டுதான். கையில் இருக்கக்கூடிய நகங்கள்லாம் அது கழுகுடைய நகங்கள் மாதிரி அது ஆகிவிட்டு எத்தனை வருஷம்? 7 வருஷங்கள். 7 வருஷங்கள் அப்படியாக அவன் இருந்தான்னு பாருங்க. ஆனால் 7 வருஷம் முடிவில் அவன் தேவனை அவன் அறிந்து கொண்டு அவன் தேவனை அவன் மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அப்போ அந்த வாயின் வார்த்தைகள், அந்த பாவத்தில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்கள். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. சரி, அது வாசிச்சு எடுத்துட்டீங்களா? 16, 18. அந்த பெருமை அவனை விழுந்து போக பண்ணிவிட்டது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ நீதிமொழிகள் 3:34 பாருங்கள். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமேன். பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் 3:34 வரக்கூடிய அந்த வசனம், அந்த முதல் பகுதி, இகழ்வோரை அவர் இகழ்கிறார்,
அப்படி சொல்லும்போது நமக்கு பெருசாக ரொம்ப புரியல. நீ திட்டினாக்கா நீ திட்டப்படுவேன்ற மாதிரி வருது. நீ இகழ்ந்தனாக்கா உன்னை மற்றவங்க இகழ்வாங்கன்னு சொல்லிட்டு வருகிறது. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறான்னு சொல்லிட்டு தானே வருகிறது. ஆனால் இதே வசனத்தை தான் எடுத்து புதிய ஏற்பாட்டில் கையாளுகிறார்கள். யாக்கோபு 4:6 1 பேதுரு 5:5 அந்த வசனத்தை அவங்க தெளிவாக எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இகழ்வோரை அவர் இகழ்கிறார் என்று சொல்கிற அந்த வார்த்தை, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வருகிறது இல்லையா? அப்போ அந்த பெருமை எப்படி தான் பெரும்பாலான நேரத்தில் பல விதங்களில் வெளிப்படுகிறது. பெரும்பாலான நேரத்தில் அது என்னதானா, வாயின் வார்த்தையின் மூலியமாக அந்த பெருமை வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அதுதான் வந்து இல்லையா, அந்த பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. அதுக்காக ஒரு விசேஷ ஒரு அதிகாரமே இருக்கிறது பைபிளில். யார் அதை சொல்கிறீங்க? யாக்கோபு 3 எடுத்துக்கொள்ளுங்க. ஆமாம், யாக்கோபு 3 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா 6வது வசனத்தை பாருங்கள். இல்லை 5லேருந்தே வாசிக்கிறேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனம். இன்றைக்கு இந்த ஈக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் துரத்த போகிறீங்க. ஆமேன். அவைகள் எல்லாவற்றையும் சுட்டெரித்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அக்கினியினால சுட்டெரித்து போட போகிறீங்க. உங்களுடைய பரிமள தைலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனுடைய துர்நாற்றம் அல்ல, நல்ல வாசனை அதிலிருந்து வீச வேண்டும். ஆமேன். 5வது வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்க, சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். சொல்லுங்க, நாவும் என்ன நெருப்பு? அது காட்டையே கொளுத்தக்கூடிய நெருப்பு, குடும்பத்தையே கொளுத்தக்கூடிய நெருப்பு. நாவும் நெருப்பு தான். சொல்லுங்க, மாத்திரம் கிடையாது, அது அநீதி நிறைந்த உலகமா. அந்த சின்ன அவயத்தை ஒரு உலகம்ன்றே சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அந்த சின்ன நாக்க அதுவே ஒரு முழு உலகம்ன்றாங்க. ஆமேன். அப்படின்னு சொன்னாக்கா அதில் எவ்வளோ மேட்ரு அடங்கி இருக்கிறது பாருங்க இல்லையா? ஏன் அது அநீதி நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம். அந்த நாக்குக்கு பேர் என்னது? பாவம் நிறைந்த உலகம். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னாக்கா, அந்த நாக்கு பெருமையை பேசுது, போராமையை பேசுகிறது, முறுமுறுப்பை பேசுகிறது, குறை சொல்லுகிறது பேசுகிறது இல்லையா, தந்திரமாக பேசுகிறது, நயவஞ்சகமாக பேசுகிறது, எரிச்சலை பேசுகிறது, மூர்க்கத்தை பேசுகிறது, பின்னாடி போய் குறை சொல்லுகிறது பேசுகிறது, மற்றவர்களை பற்றி தப்பாக பேசுகிறது, கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறது, பச்சை பச்சையாக பேசுகிறது, நீல நிலமாக பேசுகிறது. அது அநீதி நிறைந்த உலகம். என்ன சொல்லுது? அநீதி அவ்வளோ திறன் நிறைந்து இருக்கிற அந்த ஒரே ஒரு நாக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த நாக்கு அவ்வளோ பெரிய அநீதி நிறைந்த உலகம். சரி, அப்படி இருக்கும்பொழுது அதனுடைய விளைவை பாருங்கள். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி போட்டுவிடும். இது நம்ம கவனிக்கிறதுக்குள்ள நல்ல இன்றைக்கி ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. எதை கெடுத்து போட்டுவிடும்? ஆத்மாவை கெடுத்துவிடும், ஆவியை கெடுத்து விடும்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா? அதெல்லாம் கெடுது தான். ஆனால் சரீரத்தை கெடுத்து போட்டுவிடும். வாய் சுத்தமாக இல்லைன்னு சொன்னாக்கா அதில் முறுமுறுப்பு, அசுத்தம், பொய் சொல்லுகிறது, முறுமுறுக்கு பின்னாடி பேசுகிறது, இகழ்ச்சி அப்படிப்பட்ட பேசுகிறது, தந்திரமாக பேசுகிறது, மயக்குகிற மாதிரி பேசுகிறது. இந்த வார்த்தைகள்லாம் இந்த வார்த்தைகள் நிறைந்த அந்த நாக்கை நீங்கள் கவனிக்கும்போது அவங்களுடைய சரீரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அவங்களுடைய சரீரம் எப்படிப்பட்டிருக்கும்? சரீரம் கரைபட்டு விடும். எப்படி பண்ணிவிடும்? அது பாவத்தினால கரைபட்டு விடும் சொன்னாக்க என்ன அர்த்தம்? பாவ சரீரமாக, பாவத்தில் விழுந்து போன ஒரு சரீரமாக அது இருக்கும். அப்போ நாவை கவனிக்கணும். நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த முறுமுறுப்புகள், குறை சொல்லுகிற நீங்கள் பார்க்கும்பொழுது அது நான் சொல்லலை, ஏன்னா வசனம் அது நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அந்த நாவு சரியாக காத்துக்கொள்ளாமல் இருக்கும்பொழுது நாளடைவில் அந்த சரீர பாவத்திலையும் விழுந்து விடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துவிடுது. முழு சரீரத்தையே அது என்ன பண்ணி விடுகிறதா? ஆமாம், முழு சரீரத்தை சொல்லுங்க, முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுகிறது. ஒன்று. ரெண்டாவது பாருங்க, ஆயில் சக்கரத்தையே கொளுத்தி விட்டுடுமா. ஆயில் சக்கரத்தை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு 2 வருஷம் குறைச்சிங்க, 5 வருஷம் குறைச்சிங்க இல்லை. இது உங்களுடைய லைஃப் ஸ்பேன், உங்களுடைய வாழ்நாள் அந்த நாட்களையே அது என்ன பண்ணி விடுகிறது? குறைச்சி போட்டு விடுறது தான் ஒரே ஒரு இந்த நாக்குனால. பார்த்தீங்களா? அநீதியான உலகம்னு சொல்லிட்டு சொன்னது தப்பாக சொல்லலை பாருங்கள். வாழ்நாட்களையே குறைச்சி போட்டு விடுகிறது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், ஆமேன், கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த நாவு இருக்கிற அந்த சரீரம்
ஆமீன். அது பரிசுத்தமாக காக்கப்படும். அதுக்கு தேவன் தீர்க்காயுசையும் கட்டளையிடுகிறார், நீடித்த நாட்களை கட்டளையிடுகிறார். ஆமீன். நான் அவனுக்கு நீடித்த நாட்களை கட்டளையிட்டு என் ரட்சிப்பை காண பண்ணுவேன். ஏன்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிற மகன். அல்லேலூயா. அப்போ அப்படி தேவன் அதை சொல்லுகிறார். சரி, 2. 3வது பாருங்க, முழு சரீரத்தை பாவ சரீரமாக கெடுத்து போட்டு கரைப்படுத்தினது மாத்திரம் கிடையாது, ஆயில் சக்கரத்தை கொளுத்து விட்டது மாத்திரம் கிடையாது, நரக அக்கினியினால கொளுத்தப்படுகிறதாக இருக்கிறதாம். இது முன்னாடி ஒன்று கொளுத்துந்து வாழ்நாட்டில் கொளுத்திடுச்சு. இப்போ இதை கொளுத்தப்பட போகிறதா இருக்கிறதா. எங்கே? நரகத்தில் தான் இதை போய் கொளுத்தப்பட முடியும். ஆமேன். அந்த ஒரே ஒரு நாக்கு நரகத்துக்கு கொண்டு போய் விடு. ஒரே ஒரு நாக்கு பாருங்க, கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, கால் இல்லை, கை இல்லை, ஒரே ஒரு நாக்கு. அந்த நாக்கு அந்த மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. 8வது வசனம், நாக்கை அடக்க ஒரு மனுஷனாலையும் கூடாது. நல்லா சொன்னீங்க பாஸ்டர், இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இதுதான் நல்ல ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அங்கே தான் சொல்லிக்குது, பைபிளில் தான் சொல்லிக்குது, நாக்கை அடக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்குது. பாஸ்டர் நீங்கள் ஏன் அதை பற்றி சொல்கிறீங்க? அடக்கவே முடியாத பற்றி நீங்கள் அங்கே பேசினிக்கிறீங்க இல்லையா? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்களுடன் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறதா. ஆமேன். விஷம் நிறைந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அப்போ எப்படி தான் அதை அடக்கிறது? நம்ம இப்போ எதை பற்றி பேசினுக்கிறோம்? நாக்கை பற்றியா பார்த்துட்டு இருந்தோம்? பெருமையை பற்றி தான் பேசணும் இல்லையா? பெருமை தான் ஈ மாதிரி விழுந்து அந்த பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ணி விடுகிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நாக்கை அடக்கிறது எது? பெருமையினால தான் நாவு அப்படி பேசுகிறது இல்லையா? நீங்கள் முறுமுறுப்பு சொன்னாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, மற்றவங்களை பற்றி போய் பின்னாடி பேசினாலும் சரி, துர்ச்செய்தியை பரவச எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிறது பெருமை, அந்த சுயம் அப்படிங்கிறது. ஆனால் அது எப்படி அடக்கிறது? தாழ்மை. ஆமேன். தாழ்மையாக இருந்தோன்னு சொன்னாக்கா அந்த நாக்கு அடக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நீங்கள் வீட்லேயாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் கணவன் மனைவி மத்தியிலையாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலாக இருந்தாலும் சரி, முக்கியமாக நம்ம சபைக்கு வரும்போது நான் ரொம்ப வருத்தத்தோடு நிறைய காரியங்களை நான் பார்த்ததுனால இதை நம்மளை குற்றப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற காரியமாக இல்லாமல், அநேகர் அதனால் அந்த ஆசீர்வாதத்தை இழக்குகிறத பார்த்து பார்த்து மனம் கலந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக அது சொல்லுகிறேன். என்ன காரியம்னு சொன்னாக்கா, தேவன் தான் அபிஷேகம் பண்ணினவனை தற்காக்கிறார். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 20வது சங்கீதத்தை பாருங்கள். 20வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை பாருங்கள். சபையில் தான் கொண்டு தேவன் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். இங்கே உங்களுக்கு எதை வேற எங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்களா? சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள். வேற எங்கன்னா சொல்லிக் கொடுக்குறாங்களா? வேலைக்கு போனால் இந்த கண்டிஷனில் உங்களுக்கு போடுறாங்களா? நீ இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது கண்டிஷன் போடுறாங்களா? இல்லை. படிக்கிற இடத்துல சொல்கிறாங்களா? இல்லை. இல்லை நீங்கள் பெரிய படிப்பு படிக்க போகிற, இனிமேல் நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இல்லை. இங்கே தான் சபையில் தான் தேவன் கொண்டு சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமல்லாமல் அதை பழக்க அவர் வைக்கிறார். 20வது அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார், இன்னிடத்தில் தற்காக்கிறார், பாதுகாக்கிறார், எல்லாமே அங்கே வருகிறது. ஆமேன். அப்படின்னாக்கா அந்த ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தை தேவன் வைத்து அந்த சபையில் தேவன் நடத்துகிறார். ஆமேன். அப்போது அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீங்கள் பேசிவிடும் பொழுது மோசே சொல்கிறார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கல, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவே முறுமுறுத்தீங்க. மோசேவுக்கு விரோதமாக அல்ல, ஆரோனுக்கு விரோதமாக அல்ல, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவே முறுமுறுத்தீர்கள் என்று சொல்லிட்டு மோசே சொல்லுகிறார். நீங்கள் 1 சாமுவேல் 24 பாருங்கள். தாவீது அந்த சத்தியத்தை அறிந்து அந்த தாவீது எவ்வளவு அந்த காரியத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறான்னு பாருங்கள். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் 6வது வசனம், அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. ஆமேன். அப்படி சொல்லிட்டு தாவீது சொல்கிறான். இவனை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறான். இவன் பாஸ்டருடைய சபை கிடையாது, அதாவது சபையுடைய பாஸ்டர் கிடையாது. சவுல் யாரு? சபையுடைய தாவீது போய் கொண்டிருந்த சபையுடைய பாஸ்டர் கிடையாது சவுல். என் ஆண்டவனே அப்படின்லாம் சொல்லும்போது நீங்கள் என்னமோ நினச்சிடக்கூடாது. இல்லை, இவனை உண்டு இல்லை ஆக்கணும், கொலை செய்து போட்டு விடணும்னு சொல்லிட்டு இவனை முழு தேசத்தினுடைய இராணுவத்தையே எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு மனுஷன் தாவீதை துரைத்து கொண்டு இருக்கிறான் இந்த சவுல். புரியுதா? அவன் அந்த சவுல் தாவீது கையில் ஒரு சமயத்தில் வகையாக மாட்டிக்கிட்டான். தாவீது கூட ஒரு 400 பேர் அவனுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. வகையாக சவுல் ராஜா தாவீதுனுடைய வலையில் மாட்டிக்கிட்டான் பாருங்கள். கூட இருக்கிற ஆட்கள் சொல்கிறாங்க, இதுதான் சரியான நேரம், தாவீதே
இன்றைக்கி உன் சத்துருவை தேவனுடைய கையில் கொடுத்துட்டார், ஒரே போடா போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்கிறாங்க. தாவீது சொல்கிறான் பாருங்க. அல்லேலூயா, இதான் தாவீது. ஆமேன். அவன் சொல்கிறான், அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமே. அல்லேலூயா. சபையில் வரக்கூடிய ஜனங்கள் எந்த ஊழியக்காரனால் அவங்க ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக அந்த ஊழியக்காரனை அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டு தேவன் வைக்கிறாரோ, அநேக ஜனங்களை நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். நான் விசுவாசியாக இருந்தபொழுதும் நான் பார்த்துருக்கிறேன். சபையில் விசுவாசியாக இருக்கும்பொழுதும் ஊழியக்காரனுடைய மனைவிக்கு, ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக முறுமுறுத்து பேசி குறை சொல்லி, இது ஏன் அப்படி, அது ஏன் இப்படி, நான் எதிர்த்து நிற்க போகிறேன், நான் கொடி பிடிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அநேக வேதனைக்குள்ளாக ஆனவர்களை நான் பார்த்துருக்கிறேன். இது வசனத்திலிருந்து மாத்திரம் நான் சொல்லலை, உண்மையாகவே நான் பார்த்த ஒரு காரியம். ஆகையினால கர்த்தர் இந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்க எழுதின ஒரு புஸ்தகம், இயேசுவின் கண்ணீர் என்ற ஒரு புஸ்தகத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் வருஷத்திலேயே அதை படிக்க தேவன் கிருபை செய்தார். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு சொன்னாக்கா, அப்படி கண்டிப்பாராம். ஊழியக்காரர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை பப்ளிக்காக சொல்லி அப்படி எல்லாருடைய காரியங்களும் வெட்ட வெளிச்சமாக அவர் கண்டித்து விடுவாராம். அப்போது அவருடைய ஒரு பிள்ளை, அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க இல்லை 3 பிள்ளைங்க. அந்த பிள்ளை மரித்து போய்விட்டதான் ஒரு பிள்ளை. அப்போ தான் தேவன் பேசினாராம், இல்லை என்னுடைய ஊழியக்காரர்களை நீ இப்படியாக நீ கண்டித்து பேசுகிறான்னு சொல்லிட்டு. அந்த சம்பவத்திலிருந்து தான் அவர் ஒரு மனதுருக்கத்தின் அப்போஸ்தலனாக அவர் மாறினார். அல்லேலூயா. அவரால் கண்ணீர் விடாமல் பிரசங்கம் பண்ணவே முடியாது. அவரால் எந்த ஊழியக்காரர்களையும் அவர் அரவணைக்கிறவரை ஒரு ஊழியக்காரனாக அவர் மாறி போனார். ஆமேன். அவருடைய புஸ்தகத்தில் அதை நான் வாசிக்க நேர்ந்தது பாருங்கள். அன்னிலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எந்த ஒரு ஊழியக்காரனையும் இன்றைய வரைக்கும் தேவனுடைய கிருபையினால் இது வரைக்கும் எந்த ஊழியர்களையும் ஆமேன் நான் அப்படி பேசினதாக கிடையவே கிடையாது. ஒரு ஊழியக்காரர் போய் இன்னொரு ஊழியக்காரரிடத்தில் போயிட்டு குறையாக சொன்னதே கிடையாது பாருங்கள். அது தேவன் எனக்கு கொடுத்த கிருபை. ஆமீன். முறுமுறுத்ததே கிடையாது. ஆமீன். குறை சொல்லி பேசினதே கிடையாது. அல்லேலூயா. அது தேவன் கொடுத்த கிருபை. அந்த கிருபையை தேவன் இன்றைக்கு ஒவ்வொருக்கும் அவர் கொடுக்கிறார். தாவீது இந்த ஒரு பகுதியில் மாத்திரமல்ல, பல அது 26வது அதிகாரத்தில் அதே அதிகாரத்தில் திரும்ப திரும்ப அவன் சொல்லுகிறான். ஏன்னு சொன்னாக்கா, அந்த அபிஷேகம் முக்கியமாக நீங்கள் இருக்கக்கூடிய சபையில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஊழியக்கார குடும்பத்தை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணாமல் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, கனவீனம் பண்ணிவிடக்கூடாது. கண்டிப்பாக கனம் பண்ணணும். ஆனால் கனவீனம் என்கிறது சுத்தமாக நீங்கள் பண்ணிவிடக்கூட. தாவீது அதை அறிந்து வைத்திருந்தான். எப்படி பண்ணிவிடுகிறோம்? தாவீது கையப்படன் அடிக்கவா வந்துடுறாங்க. அப்படி நடக்கிற இடங்களும் இருக்கிறது. வாயின் வார்த்தையை தான். ஆமேன். வாயின் வார்த்தைகளினால அப்படி நாம் செய்து விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த பொறாமையினால் பெருமையினால் நம்ம அப்படி செய்து விடும் பொழுது உங்களுடைய பரிமள தைலத்தை அது கெடுத்து போட்டு விடும். அப்போ அவங்க வேதனைகள் படும் பொழுது யார் கண்ணீர் விடுவாங்க தெரியுங்களா? சபைக்கு வரக்கூடிய ஒரு குடும்பம் வேதனை படும் பொழுது யார் கண்ணீர் விடுகிறது தெரியுமா உங்களுக்கு? யார் கண்ணீர் விடுகிறாங்க தெரியுமா? ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார், அது ஓகே. அந்த குடும்பம் கண்ணீர் விடுகிறது ஓகே. ஆனால் அந்த ஊழியக்காரன், ஆமேன், அந்த சபையினுடைய மேய்ப்பன், அவன் தான் கண்ணீர் விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்கா, ஜனங்களுடைய வாழ்க்கை மறுரூபம் ஆகணும், ஜனங்கள் உயர்வு அடையணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையணும், சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்கணும், உலக வாழ்க்கையில் வெற்றி பெறணும், குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க எழும்பி பிரகாசிக்கணும், தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யணும். இதுதான் அந்த ஊழியக்காரனுடைய நோக்கம். ஆனால் அவங்க இந்த சின்ன ஒரு ஈனால் அவனுடைய பரிமள தைலம் கெட்டு அது நாரி போகும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது தெரியுமா? ஆமேன். அப்போ தேவன் இன்றைக்கு நமக்கு அந்த கிருபையை அவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கிருபைக்கு நம்ம கீழ்பட்டிருக்கிறபடினால இந்த பாவங்கள் மாத்திரம் இன்னும் அநேக ஈக்கள், நமக்கு நேரம் தான் போதாது, இந்த ஈக்கள் அந்த பரிமள தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணாதபடிக்கு அது இன்றைக்கு காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நம்ம எல்லோருமா எழுந்து நிற்கலாமா?